குட் ஈவினிங் ஆல். சாரி ஃபார் லேட். கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. சாரி. கேக்குதா பேச எல்லாருக்கும்? கேக்குதா? ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுல்ல? Yes, sir. ஓகே, தேங்க்யூ. ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒலிம்பிக் பத்தின சில இன்ட்ரடக்ஷன்ஸ் தான் பார்த்தோம். அப்புறம் எப்போ நம்ம மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கூப்பர்டினோட ஒர்க் என்னென்ன இருக்கு, அவங்க கூட சேர்ந்து யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, அது ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு ப்ரேயரா என்னென்ன யார் என்னென்ன ஒலிம்பிக்லாம் நடத்துனாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். ஓகே, அதான் ஒரு ஒரு ஸ்மால் இன்ட்ரக்ஷன் மாதிரி தான் பார்த்துக்குவோம். ஸோ ஓகே, வணக்கம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் இன்டெப்தா அதில் உள்ள என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இன்டர்நேஷனல் லெவலில் என்ன இருக்குது, நேஷனல் லெவலில் என்ன இருக்குது, அப்புறம் அந்த சிம்பாலிசம் ஆஃப் ஒலிம்பிக்ஸ் என்னென்ன ஒலிம்பிக் என்ன சிம்பாலிசம் இருக்கு, இந்த விஷயங்கள் 3 விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ முதல்ல அதில் ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு அபெக்ஸ் பாடி. இட்ஸ் லைக் கவர்மெண்ட். அது ஒரு ஒரு கவர்மெண்ட் மாதிரி தான். ஒலிம்பிக் கேம்ஸ் நடத்துறதுக்கு எல்லா கைட்லைன்ஸும், அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் வச்சிருக்காங்க, ஒரு சாசனம் வச்சிருக்காங்க, ஒரு சார்ட்டர்ன்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே அந்த சார்ட்டர்ல ஒரு 4 5 6 விஷயம் பார்த்துருந்தோம். ஒலிம்பிக் மூவ்மெண்ட்னா என்ன, இந்த சார்ட்டர்ல 6 காம்பனண்ட் இருக்குது. ஒலிம்பிக் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் ஐஓசி, அதுக்கப்புறம் என்ஓசி, நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன்ஸ், கேம்ஸ் ஃபெடரேஷன்ஸ், ஐஎஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஃபெடரேஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஓசிஜிசி, அந்த ஆர்கனைசிங் கமிட்டி, அந்த எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்றாங்களோ அந்த கமிட்டி, அந்த அந்த அவங்களோட ரோல் என்ன இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயம் இருந்துச்சு. அதுல சார்ட்டர் இருக்குது, அந்த பிரின்சிபல்ஸ் இருக்கு. மொத்தம் ஒரு 6 விஷயம் இருக்குது அந்த சார்ட்டர்ல. ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் இந்த அப்பக்ஸ், அதாவது இந்த கூப்பத்தின் கொடுத்த சார்ட்டர், எப்படி நம்ம இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் கொண்டு போக போறோங்கிற அந்த சார்ட்டர், அந்த சாசனம். இந்த சாசனத்துல அவர் இதெல்லாம் சொல்றார். இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படிங்கிறத எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாரு? 1894 வருஷம் ஃபார்ம் பண்றாரு. எங்க வச்சு ஃபார்ம் பண்றாரு? பாரிஸ் வச்சு ஃபார்ம் பண்றாரு இல்லையா? ஒரு மீட்டிங், ஒரு 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 யூனிவர்சிட்டியில வச்சு அதை ஃபார்ம் பண்றாரு இல்லையா? ஸோ அதை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஃபண்டமெண்டலா வேற என்னென்ன கொண்டு போகணுங்கிற கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. ஸோ அதை ஃபார்ம் பண்றது ரொம்ப முக்கியமான வேலையா இருந்துச்சு. ஸோ அது ஃபார்ம் பண்ணும் போது அவர் ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாரிஸ்ல தான் இருக்குது. பாரிஸ்லேயே இது, பிரான்ஸ்ல வந்து பாரிஸ்லேயே இருக்குது. 1894 ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கேயே இருக்குது. பட் அதுக்கப்புறம் அந்த வார், வேர்ல்டு வார் வரும்போது அது என்ன பண்றாரு அப்படின்னா 1915 வந்து சுவிட்சர்லாந்துக்கு மாத்துறாரு. சுவிட்சர்லாந்துக்கு மாத்தி அங்க ஒரு ஹெட் குவார்டர்ஸ் கொண்டு வர்றாரு. ருசினா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாரு. அந்த இடத்துல வச்சுதான் இப்போ வந்து ஒலிம்பிக் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பில்டிங் ஒன்று பில்ட் பண்ணாங்க. அது பில்ட் பண்ணி 2019, ஆமா 2019 ஒலிம்பிக் ஹவுஸ்ங்கிற ஒன்று பில்ட் பண்ணி அங்கே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள் எல்லாமே இப்போ அங்கே தான் நடக்குது. சுவிட்சர்லாந்துல அந்த ஒலிம்பிக் ஹவுஸ்ங்கிற இடம் இருக்குது. ஸோ அந்த ஒலிம்பிக் ஹவுஸ் தான், அந்த ஒலிம்பிக் கேபிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக் ஹவுஸ் தான் அதோட ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மைய இடமா இருக்கு. இன்னும் ப்ரமோட் பண்றதுக்காக ஒலிம்பிக் கமிட்டியை வந்து ப்ரமோட் பண்றதுக்காக, ஒலிம்பிக் கேம்ஸை ப்ரமோட் பண்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஓடிட்டு ஒன்று இந்த விஷயம். ஸோ அதில் இப்போ நம்ம சைடில் இருக்கிறத பாருங்க. எந்த வருஷம் அதை வந்து ஃபார்ம் பண்ணாங்க? 1894 இல்லையா? 1894 அது ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணி யார் ஃபார்ம் பண்ணா? பேரன் எர்டி கூப்பர்டின். இப்போ அதோட ஹெட் குவார்டர்ஸ் இங்க இருக்கு, சுவிட்சர்லாந்துல லுசனிங்கிற ஒரு 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 அந்த ஒரு சிட்டியில இருக்குது.
மெம்பர்ஸ் அதில் மொத்தம் வந்து நேஷனல் ஒலிம்பிக்ஸ் வந்து மெம்பர்ஸ் வந்து 206 நேஷனல் கமிட்டிஸ் இருக்காங்க. அதாவது என்ஓசி ஐஓஏ மாதிரி மொத்தம் 206 கண்ட்ரிஸ் வந்து அஸ் ஆஃப் 2024 ரெக்கார்ட் படி என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட நாடுகளை இணைச்சிருக்காங்க. இது கூட ஐஓசி கூட இணைச்சிருக்காங்க. ஐஓங்கிறது ஒரு நேஷனல் பாடி இல்லையா, அது வந்து ஐஓசி கூட இணைச்சிருக்காங்க. இத்தனை பேர் அதுல இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, இதோட பர்பஸ் என்ன, ஒலிம்பிசம் ஃபார் த வேர்ல்ட். அதாவது டோட்டலா இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றது, அதற்கு தேவையான விஷயங்கள் என்ன பண்றது, எல்லாமே இந்த ஒலிம்பிக் சார்ட்டர்ல கைட்லைன்ஸ் சொன்ன விஷயங்களை வச்சுதான் அந்த ஒலிம்பிக் கமிட்டி ஃபாலோ பண்ணும். அவங்க என்ன பண்ணிருக்காங்க. மற்றபடி அதுல ஏதாவது இன்னோவேஷனா டிஸ்பிளே ஆகலைங்களா? தெரியுது சார். சமோன் தெரியலன்னு சொல்றாங்க. உங்களோட ஸ்கிரீன் கரெக்டா வச்சுக்கீங்களா பாருங்க. லெஃப்ட் ஆர் ரைட் ஏதாவது ஸ்வைப் பண்ணி பாருங்க. கிளியரா இருக்கும். ஜூம் அவுட் பண்ணிருக்கீங்களா, ஜூம் இன் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. நான் சம்திங் எல்லாருமே கிளியரா இருக்குது, வேற ஒருத்தருக்கு மட்டும் கிளியர் இல்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா சார்? ஓகே ஓகே ஓகே. ஸோ ஸோ ஒலிம்பிக் சார்ட்டர்ல அந்த சாசனத்துல ஒலிம்பிக் சார்ட்டர் அப்படின்னா என்ன, சாசனம் இங்கே இருக்குது, இல்ல தமிழ்லையுமே கொடுத்துருக்குறேன். இந்த ஒலிம்பிக் சாசனம், இந்த சாசனத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அதை 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 ஃபாலோ பண்றது தான் இந்த ஒலிம்பிக் கமிட்டியோட ஒர்க்கு. சரிங்களா? ஹெட் குவார்ட்டர் சொல்லியாச்சு. இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 1915 போர் சூழல் காரணமாக, அதாவது டோட்டலுமே ஷிஃப்ட் ஆகலைங்க. 1950 வந்து டோட்டலா அது ஹெட் குவார்ட்டர்ஸே ஷிஃப்ட் ஆகல. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் மட்டும் எங்க வச்சு பண்றாங்க, சுவிட்சர்லாந்து வச்சு பண்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் மட்டும் பண்றாங்க. எப்போ ஷிஃப்ட் ஆச்சுங்க ரெஃபர் பண்ணி சொல்றேன். அதை ரெஃபர் பண்ண வந்துட்டேன், நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. அந்த எப்போ ஷிஃப்ட் ஆச்சுங்கிற ஒரு ஒரு எக்ஸாக்ட் டேட் இருக்குது. அது ஒரு 2-3 இடத்துல வித்தியாசமா போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு கரெக்டான இது பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இதான் ஐஓசியோட ஒரு சின்ன ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். சரி, இப்போ அடுத்த ஐஓசிக்குள்ள என்னென்ன இருக்குது, ஸோ அந்த டீட்டெயில்குள்ள போகலாம். எக்ஸிக்யூட்டிவ் போர்டு இதுதான் வந்து அந்த ஐஓசியோட ஹையர் அஃபிஷியலோட அந்த ஹையர் அஃபிஷியலோட அந்த அந்த டீமுக்கு நேம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் போர்டு, ஒலிம்பிக் குழு. ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் யாரெல்லாம் இருப்பாங்க, ஒரு பிரசிடென்ட் இருப்பாரு, 4 மெம்பர்ஸ் வைஸ் பிரசிடென்ட்ஸ் 4 பேர் இருப்பாங்க, அதர் மெம்பர்ஸ் 10 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 10 பேர் பிளஸ் இந்த 10 பேர் தான் ஓட்டிங்க்கு போவாங்க, பிளஸ் 4 பேர் ஓட்டிங் போவாங்க. யாரெல்லாம் போவாங்கன்னா மெம்பர் செலக்ட் பண்றதுக்கு, பிரசிடென்ட் மெம்பர் செலக்ட் பண்றதுக்கு போவாங்க. சரிங்களா? ஸோ பிரசிடென்டோட அதோட அந்த காலம், அந்த டியூரேஷன் எவ்வளவு நாள் டியூரேஷன் அப்படின்னா 4 இயர் ஒரு டேர்ம். சரியா? he may be re-elected for the successive 4-year terms. இன்னொரு 4 வருஷம் அவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ மொத்தம் 8 இயர்ஸ் அவரோட ஆட்சி காலமா இருக்கணும். 2 successive years, 2 4 ஆண்டுகள், அதாவது 2 பதவிக்காலங்கள் போட்டுக்குவாங்க. 2 பதவிக்காலங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. சரியா? 4 வருஷம் எலெக்ஷன் போட்டு செலக்ட் பண்றாங்க, ஓட்டிங் போட்டு செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த அந்த 4 இயர்ஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, அடுத்து மறுபடியும் அடுத்த 4 ஆண்டுகள் கொடுக்கப்படுகிறது அவருக்கு இந்த ஆட்சி காலம். ஸோ அவர் தான் ஹையஸ்ட் பவர், அவர் தான் எல்லா முடிவும் எடுப்பாரு, வித் கன்சல்டிங் வித் இந்த 4 பிரசிடென்ட்ஸ், வைஸ் பிரசிடென்ட்ஸ் அண்ட் அதர் மெம்பர்ஸோட கன்சல்ட் பண்ணி என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவு எடுப்பாங்க. சரிங்களா? இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டுக்கு பேரு த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டுக்கு பேரு கவர்மெண்ட். இந்த செஷன், ஒவ்வொரு செஷன் நடக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஓட்டிங் நடக்குது. இப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு செஷன் நடக்குது இல்லையா, இந்த செஷனுக்கு பேரு பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேபி கொஸ்டின் கேட்கலாம். இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டது எல்லாமே வந்து செலிப்ரேஷன்ல என்ன நடக்கும், அப்புறம் ஒலிம்பிக் பிளாக்ல இருக்கிற கலர்ஸ் என்னென்ன, ஒலிம்பிக் ரிங்ல இருக்கிற கலர்ஸ் என்னென்ன, அது எத்தனை கண்ட்ரிஸை குறிக்குது, அந்த மாதிரி
கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஒலிம்பிக் ஃபிளாக்ல எத்தனை கலர் இருக்குங்க? ஒலிம்பிக் ஃபிளாக்ல எத்தனை கலர்ஸ் இருக்கும்? குட் சுரேஷ். எத்தனை கலர் இருக்கும்? 6 கலர் இருக்கும். கனெக்ட் பண்ணல சரியா? 5 ரிங்கு பிளஸ் பேக்ரவுண்ட்ல கலர் இருக்குல்ல, எந்த பார்டரும் கிடையாது. பேக்ரவுண்ட் என்ன கலர்? ஒயிட். அப்ப எத்தனை கலர் இருக்கும்? 6 கலர். ஸோ இதுதான் அங்க கேட்கக்கூடிய, உங்களை சிக்க வைக்க நினைச்சாங்கன்னா இப்பதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ பார்லிமெண்ட்னு சொல்றாங்க, இதை கவர்மெண்ட்னு சொல்றாங்க. அதாவது நிர்வாக குழுவை ஒலிம்பிக் இயந்திரத்தின் நிர்வாகம், கவர்மெண்ட், அரசு நிர்வாகம், அரசு அப்படின்னு சொல்றாங்க. அதோட அமர்வு, ஒவ்வொரு அமர்வும் ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு அமர்வுக்கும் பேரு செஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ல என்ன செஞ்சிருவாங்க? செஷன் 55வது செஷன் 2024 வருஷம், இல்ல 20வது செஷன் 20வது வருஷம். ஓகே. ஸோ இந்த மாதிரி செஷனுக்கு ஒவ்வொருக்கும் செஷன் நேம் வச்சாங்க. அந்த செஷன் பேர் அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சார்ட்டர்ல எந்த இடத்துலையுமே பார்லிமெண்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல. அதாவது பார்லிமெண்ட் இந்த 2 இடத்துலையும் சொல்லிட்டாங்க. அதாவது ஐஓசியில் இருக்கிற அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி பேரு, எக்ஸிகியூட்டிவ் போர்டு பேரு கவர்மெண்ட், அந்த நிர்வாக குழுக்கு பேரு அரசு, அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு அமர்வுக்கும் பேரு நாடாளுமன்றம், அங்க ஒவ்வொரு செஷனுக்கு பேரும் பார்லிமெண்ட் அப்படிங்கிறத ஃப்ரண்ட்ல அந்த சார்ட்டர்ல முதல்லயே சொல்லிடுவாங்க. ஆனா பின்னாடி வரக்கூடிய நோட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த செஷன்ல இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அங்க செஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து பார்லிமெண்ட் வேர்டு யூஸ் பண்ணல. எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ப்ரொசீஜரோட இருக்குதோ, இந்த பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி பார்த்தீங்களா, அது எப்படி ஒரு ப்ரொசீஜரோட இருக்குதோ அதே மாதிரி இதுவும் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு பக்காவான ப்ரொசீஜரோட பக்காவாக ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுக்கு என்னென்ன, யார் யாருக்கு என்னென்ன ஒர்க்கு, அவங்களோட லிமிட் என்ன, டெலிமிட்டேஷன் என்ன, லிமிடேஷன் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் அதை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா இந்த வார்த்தைகள் ஃப்ரண்ட்ல கொடுத்துருந்தாலும் ஒவ்வொரு செஷன் முடிவிலையும் அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட் எழுதும்போது இத்தனாவது பார்லிமெண்ட் அப்படின்னு எழுதல, இத்தனாவது செஷன் அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. பட் அதுக்கு நேம் பார்லிமெண்ட், அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டிக்கு பேரு, போர்டுக்கு பேரு அரசு. எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பிரசிடென்ட், 4 வைஸ் பிரசிடென்ட், 10 மெம்பர்ஸ். இந்த 10 மெம்பர்ஸ், இந்த வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் இவங்கெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சொல்லுவோம், பின்னாடி பார்த்துட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த சைட் போலாமா? ஓகே. ஸோ இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியில அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெம்பர்ஸ். என்னென்ன, இந்த எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? ஐசிசி, ஐஓசியோட உறுப்பினர்கள் யார் யார்? ஸோ இந்த உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னா, இப்போ 206 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இல்லையா, என்ஓசி. ஸோ அவங்க எல்லாரும் உறுப்பினர்கள் கிடையாது. ஸோ அந்த ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர், இப்போ ஐஓஏ இந்தியானா ஐஓஏ, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். ஸோ அந்த ஒரு 206 கண்ட்ரி உறுப்பினர் கிடையாது. அங்க உறுப்பினருக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க இல்லையா. என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 115 பேர் இருக்கலாம். மொத்தம் 115 பேர் வந்து அங்க மெம்பர்ஸா இருக்கலாம். அது யார் யார் அப்படின்னா இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஐசிசிக்கு பொதுவாக ஒரு உறுப்பினர் மட்டுமே இருப்பார். ஆனால் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தி தந்த நாடுகள் அல்லது ஒலிம்பிக் இயக்கத்திற்கு சிறப்பான பங்களிப்பு செய்த நாடுகளுக்கு 2 உறுப்பினர்கள் இருக்க அனுமதி உண்டு. அதாவது 70 பேரு ஒவ்வொரு கண்ட்ரியிலிருந்து எடுக்கலாம். சரிங்களா? 115 பேர் சார், 115 பேர் ஒவ்வொரு கண்ட்ரிலிருந்து எடுக்கலாம், ஒவ்வொருத்தர் எடுக்கலாம். ஆனா யாராவது ஒருத்தர் ஒலிம்பிக் நடத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 பேர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு தான், கம்பல்சரி 2 பேர் எடுக்கணும் அவசியம் இல்லை. வேற எமினன்ட் பர்சன் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்கன்னா அவங்களே எடுப்பாங்க. ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்து, சைனால இருந்தோ ஜப்பான்ல இருந்து, ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்து அவங்க ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிக்வஸ்டேஷன்ல இருந்து அந்த கண்ட்ரி ரிக்வஸ்ட் கொடுக்கும், அதுல இருந்து எலெக்ஷன் போட்டு எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் 70 இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ். ஆக்டிவ் அத்லெட்ஸ் 15 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டிவ் அத்லெட்ஸ் யார் அப்படின்னா அந்த கரண்ட்ல இருக்கிற ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ஏதோ ஒரு மெடல்ஸ் வின் பண்ணி ரொம்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா இருப்பாங்க. சரிங்களா? ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஐஎஃப்எஸ். ஐஎஃப்எஸ்னா இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன்ஸ்.
சரியா? இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன், அதாவது அமெச்சூர் அத்லெட்டிக் அசோசியேஷன், இந்த மாதிரி பிஏ டபிள்யூஏ, வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு கேமுக்கும் தனிப்பட்ட அசோசியேஷன் நேம்ஸ் இருக்குது. அந்த அசோசியேஷன்ல இருந்து, அந்த ஃபெடரேஷன்ல இருந்து ஒரு 15 பேர் வர சொன்னாங்க. அப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் என்ஓசிஸ். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் என்ஓசிஸ் அப்படின்னா இதுல இந்த 206 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி தனியா எடுப்பாங்க. அது வந்து கண்டிப்பா ரெப்ரசென்ட் தான். அவங்க வந்து இங்க வந்து மெம்பரா இருக்கணும் அவசியம் இல்லை. அவசியம் இல்லாம மெம்பர் இல்லாம வேற ஒரு டீம்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் என்ஓசில இருந்து தனியா எடுப்பாங்க. அதாவது நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அவங்ககிட்ட இருந்து தனியா ரெப்ரசன்டேட்டிவ் தனியா எடுப்பாங்க. சரிங்களா? அதாவது தேசிய ஒலிம்பிக் குழுக்கள் பிரதிநிதிகள், அவங்க பிரதிநிதி தனியா, சர்வதேச விளையாட்டு சம்மேளனங்கள், செயலில் உள்ள விளையாட்டு வீரர்கள், அத்லெட்ஸ். அத்லெட் மீன்ஸ் கேம்ஸ். நம்ம ஜென்ரலா அத்லெட்னு யாரை சொல்லுவோம்? ஒரு ஸ்விம்மருமே அத்லெட் தான், ஒரு ஜிம்னாஸ்ட் பண்றவரும் அத்லெட் தான், ஒரு டேபிள் டென்னிஸ் ஆடுறாலும் அவரும் அத்லெட் தான். சரிங்களா? நம்ம பின்னாடி வருது, அது யாரெல்லாம் வரும்போது வருவோம். ஸோ இவங்க தான் குழுவில் இருப்பாங்க. அப்போ 115 பேர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 1999 அதுக்கு அப்புறம் இதை வந்து ரைஸ் பண்ணி 115 பேரை மாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி 70 இருந்துச்சு, அப்புறம் ஏதோ சம்திங் ஏதோ நிறைய மாறிச்சு. ஸோ அந்த டேட்டா நம்ம உங்களுக்கு தேவைன்னா எடுத்து அனுப்புறேன். பட் இப்போதைக்கு அதுல 115 பேர் வந்து இப்போ மெம்பரா இருக்கலாம். இது வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ். இதுல ஹானரரி மெம்பர்ஸ் இன்னொரு டீம் இருக்குங்க. அந்த ஹானரரி மெம்பர்ஸ் அதாவது கௌரவ உறுப்பினர்கள். இதே மாதிரி கௌரவ உறுப்பினர்கள்னு தனியா இருக்காங்க. மெம்பர்ஸ் இந்த டீம் போக, இந்த 115 பேர் போக, ஒலிம்பிக் அசோசியேஷன்ல கௌரவ மெம்பர்ஸ் மொத்தம் அதுல 3 டைப்ல வந்து அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒண்ணு வந்து நோட் பண்றேன், ஹானரரி பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருப்பாரு. அதாவது கௌரவ தலைவர். அவர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பின்னாடி வருதுங்க. அடுத்து வந்து ஹானரரி மெம்பர்ஸ். இப்ப அது அது கவுண்ட்லெஸ், அது எவ்வளவு வச்சுக்குவாங்க அப்படிங்கறத அந்த அந்தந்த எக்ஸிகியூட்டிவ் போர்டு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹானர் மெம்பர்ஸ். இந்த ஹானர் மெம்பர்ஸ் அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா அது ஒரு 2 பேர் 3 பேர் தனியா ஒரு ஹானரி மெம்பர்ஸ் மாதிரியே தனியா வச்சுக்கோங்க. ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டிஸ். எமினன்ட் பர்சனாலிட்டினா ஏதாவது நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல, ஸ்போர்ட்ஸ்ல இல்ல, அதர் ஃபீல்ட்ல, ஒரு கலைத்துறையில, ஒரு நிர்வாகத்துறையில, இதுலயோ ஒரு விஷயத்துல ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்களையுமே வந்து அவங்க வந்து ஒரு ஹானர் மெம்பர்ஸா வச்சுக்குவாங்க. தனியா அதுக்குன்னு சொல்லிட்டு கிரைட்டீரியா வந்து அவங்க வந்து பெரிய லெவல்ல ஏதோ ஒரு ஃபீல்ட்ல ஒரு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவுதான். ஒரு பதவிக்காக கொடுப்பாங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பதவிக்காக கொடுப்பாங்க. அவங்க வந்து யாருமே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஓட்டிங் எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க வந்து அங்க நடக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சஜஷன் கொடுப்பாங்க. தன்னோட நாட்டை ரெப்ரசென்ட் பண்றதுனால தன்னோட நாட்டுக்கு தேவையான ஒலிம்பிக்ல என்னென்ன முன்னேற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்க ஓட்டிங்க எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில எக்ஸிக்யூட்டிவ் போர்டுக்கு போய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல பார்ட்டிசிபேட் பண்றது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நார்மலா ஒரு அங்க ஒரு ஒரு மெம்பரா இருந்து என்னென்ன செயல்கள், சாதாரண செயல், அது என்ன செயல்கள் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸாக்டா கொடுக்கல, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இதாங்க. அப்போ ஒலிம்பிக் கமிட்டில மெம்பர்ஸ் அப்படின்னா அதோட நம்பர் 115 1999 இருந்து 12 டிசம்பர்ல இருந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கண்ட்ரில இருந்து ஒருத்தர் எடுத்துக்குவாங்க. மொத்தம் 115 பேரு. அந்த ஒருத்தர் அப்படிங்கிறது வந்து இப்போ யாராவது ஒரு கண்ட்ரி வந்து ஸ்போர்ட்ஸ், அதாவது ஒலிம்பிக் கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாலோ, இல்ல ஒலிம்பிக்காக சில சாதனைகள், சில செயல்களை அடிஷ்னலா நிறைய பண்றவங்களா இருந்தாலோ, இப்போ நம்ம இந்தியா வந்து ஒண்ணுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணல, இது வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணல இல்லையா? இப்போ அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு பண்ணலாலும் நமக்கு ஒரு ஒரு கௌரவ பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒலிம்பிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கணும். கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய வின் பண்ணியிருக்கணும். ஒரு அத்லெட்ஸ், நம்பர் ஆஃப் அத்லெட்ஸ் நிறைய வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா
இப்போ ஒலிம்பிக்கோட மெயின் ஏமா பீஸ் தான். ஸோ நம்ம பீஸை ஃபாலோ பண்றது இந்தியா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அரௌண்ட் த வேர்ல்டு. சரிங்களா? சண்டை இல்லாத, சச்சரவு இல்லாத, மனித ஒழுக்கத்தோடு கூடிய நாடுகள்ல நம்ம நாடும் ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி பீஸை ஃபாலோ பண்ற நாடுகளுக்கும் வந்து அந்த மாதிரி கௌரவ பதவி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பதவிகள் மெம்பர்ஸ், காம்போசிஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த மேக்ஸிமம் 150, அதாவது ஐஓசியோட எக்ஸாக்ட் உறுப்பினர் போக ஹானர் பண்ணி ஹானரரி கௌரவ பதவி கொடுக்குறாங்க. பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பாரு, ஒரு 30-40 பேருக்கு மேல மெம்பர்ஸ் இருப்பாங்க. பிளஸ் வந்து ஹானர் மெம்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்மியான ஸ்டேஜ் 2-3 வந்து எமினன்ட் பர்சனுக்கு கொடுப்பாங்க. இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்காங்க, சச்சின் டெண்டுல்கர் கொடுக்கலாம், ஏதோ விஷயங்கள் கொடுக்கலாம், அவர் சாதிச்சிருக்காரு. சரிங்களா? அந்த மாதிரி எமினன்ட் பர்சனுக்கு இப்போ இது பீஸ்க்காக, சமுதாயத்துக்காக, சமூக அமைதிக்காக, சமூக நலனுக்காக போராடுறாங்க. போராடி நேஷனல் லெவல்ல இருக்காங்க, பெரிய லெவல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த உறுப்பினர் பதவியை, அந்த கௌரவ பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இதான் வந்து மெம்பர்ஸ் வந்து அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களை எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த மெம்பர்ஸ் வந்து மற்ற கண்ட்ரில இருந்து நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியால இருந்து ஒரு மெம்பர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாமினேட் பண்ணி செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ பின்னாடி வருது யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியால இருந்து அப்படின்னு வருது பார்க்கலாம். ஸோ பிரசிடென்ட் இப்பதான் இவங்க தான் இப்ப இருக்கிற கிறிஸ்டி கோவென்ட்ரி இல்லையா? கிறிஸ்டி கோவென்ட்ரிங்கிறவங்க தான் இப்போ இருக்கிற கரண்ட் பிரசிடென்ட். கொஸ்டின் இப்படினாலும் கேட்கலாம் நினைச்சா இதை இந்த இடத்துல போய் உட்கார வச்சு கேட்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கொஸ்டின் பார்த்துக்கோங்க, இதான் ஆன்சர் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் பர்சன் elected the president of Indian Olympic Committee. ஸோ ரெண்டு முக்கியமான வார்த்தைங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல், ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் பர்சன். அப்புறம் ஜிம்பாப்வேல இருந்து அவங்களோட நேட்டிவ் சக்சஸ்ஃபுல் ஒலிம்பியன் ஏற்கனவே அவங்க. ஸோ ஷி ஓன் 7, ஹேவிங் ஓன் 7 ஆஃப் த கண்ட்ரிஸ் 8 ஒலிம்பிக் மெடல்ஸ். ஷி வாஸ் அப்பாயிண்ட் as the Zimbabwe's, பாருங்க இந்த பாயிண்ட் இருக்குங்க, ஷி வாஸ் அப்பாயிண்ட் as the Zimbabwe's Minister of Youth, Sports and Recreation இன் செப்டம்பர் 2018. செப்டம்பர் 2018ல அவங்க கண்ட்ரிலேயே வந்து விளையாட்டுத்துறை அமைச்சருக்கான பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 8 பதக்கங்கள்ல 7 பதக்கங்களே வின் பண்ணாங்க. 8 ஈவெண்ட்ல 8 தடவை பார்ட்டிசிபேட் பண்ணல, 7 ஈவெண்ட் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட இருப்பாங்க எலெக்டட் அஸ் ஐஓசிஇ, எலெக்டட் டு தி ஐஓசி இன் 2013 as a மெம்பர். முதல்ல 2013ல அவங்க மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2013ஆம் ஆண்டில் விளையாட்டு வீரர்கள் ஆணையத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இங்க இருந்து இந்த அத்லட்டிக் செஷன் ஒன்று பாருங்க, ஆக்டிவ் அத்லெட்ஸ் இந்த இருக்குல்ல, இந்த 15 பேர், இந்த 15 பேர்ல ஒருத்தரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 2021ல எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆயிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆன உடனே என்ன ஆச்சு, அவங்க வந்து ஜூன் 23, 2025ல she is the 10th president of IOC, 10வது தலைவர். அவங்க டேட் ஆஃப் பர்த் பாருங்க, ஐயோ கொடுக்கலையா, அதோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. மறந்துட்டேன். சரி, ஓகே ஃபைன், பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான், இவங்க தான் பிரசிடென்ட். இவங்களை பத்தி நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் இதுல? அவங்க வந்து என்ன மாதிரி அத்லெட் ஆகுனா, அவங்க ஸ்விம்மர். எப்பெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காங்க, 2005, 2009, 2008 இந்த மாதிரி 25 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நினைக்கிறேன், ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம்மராக இருக்காங்க. 2016 ரியோ ஒலிம்பிக் கேம்ஸ்ல 5th ஒலிம்பிக் அப்பியரன்ஸா இருந்தாங்க. அதாவது ரியோ ஒலிம்பிக் போட்டியில் அவர் ஓய்வு பெற்றார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் வந்து 5வது போட்டி, அதுக்கப்புறம் அவங்க விளையாடல. 8ல வந்து 7 வந்து அவங்க வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அவங்களோட பாருங்க, அவர் சிறந்த வீரர்னா பேக் ஸ்ட்ரோக்கு, மெட்லி இந்த மாதிரி ஸ்டைல்ல வந்து அவங்க வாங்கிட்டாங்க. என்ன பாருங்க, ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலம் அப்படின்னு 3 இது வாங்கியிருக்காங்க. அப்புறம் 200 மீட்டர் பின்தடாக பட்டத்தை பாதுகாத்து 3 வெள்ளி பதக்கங்களையும் சேர்த்து மேலும் சேர்த்தார். அப்போ மொத்தம் 7 ஆச்சா? ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 3, அப்போ 6 ஆச்சு. 1, 2, 3 இதில் வந்து அப்படின்னு 3 6 ஆச்சு. சரி ஓகே, இந்த டேட்டா நான் பார்த்து சொல்றேன்.
சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு டேட்டெல்லாம் அவங்க நம்ம கேட்க வேண்டாம். ஸோ மேபி அவங்க பேர் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீமேலா, ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கனா, அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ ஒரு டெப்தா அவங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இதுதான் பிரசிடென்ட்டோட டேட்டா, அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து வந்து தாமஸ் பாக் பாக் தாமஸ் பாக். இவர் யாருன்னா, இவர் தான் இப்ப கரண்ட்ல இருக்கிற ஹானரரி பிரசிடென்ட். ஆனா இதுக்கு முன்னாடி இவர் என்ன இருந்தாருன்னா, 9th பிரசிடென்ட். இந்த கிறிஸ்டிக்கு முன்னாடி ஹி வாஸ் த பிரசிடென்ட், 9th பிரசிடென்ட். ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன், 4 வருஷம் செலக்ட் பண்ணுவாங்க, 4 வருஷம் டியூரேஷன். அதுக்கப்புறம் 4 வருஷம் அவங்களோட பிரசிடென்சி அந்த பீரியட் வந்து எக்ஸ்டன் ஆகும். ஆனா இவர் என்ன ஆச்சுன்னா, பிளஸ் 4 இயர்ஸ் வந்து 12 இயர்ஸ் இருக்காங்க. ஒரு டேட்டா 12 வருஷம் பிரசிடண்டா இருந்திருக்காரு. இவர் பிரசிடண்டா முதல்ல அப்பாயிண்ட் பண்ண வருஷம் 2013 பிரசிடண்டா வந்திருக்காருங்க. செப்டம்பர் மந்த் 2013 இவர் பிரசிடண்டா ஜாயின் பண்றாரு. அவரோட பதவிக்காலம் எப்ப முடியும்? 2021 முடியும். சரிங்களா? ஆனா பிளஸ் 4 இயர்ஸ் கொடுத்து 2025 வரைக்கும் இருந்தார். 2025 கிறிஸ்டி வந்துட்டாங்க, 10வது பிரசிடண்டா கிறிஸ்டி வந்துட்டாங்க. ஸோ இவர் இஸ் எ ப்ரொஃபஷனல் லாயர். இவர் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜெர்மன் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் கன்ஃபெடரேஷன் அதோட பிரசிடண்டா இருந்திருக்காரு. ஜெர்மன் கண்ட்ரியோட ரெப்ரஸன்டேட்டிவா இருந்திருக்காரு. அந்த கண்ட்ரியோட சீஃபா இருந்திருக்காரு. தாமஸ் வாட்ச் வாஸ் அத்லெட் ரெப்ரஸன்டேட் த 11th ஒலிம்பிக்ஸ் காங்கிரஸ் பேடன் அண்ட் ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் தி ஐஓசி அத்லெட்ஸ் கமிஷன். ஐஓசி அத்லெட் கமிஷன்லாம் மெம்பரா இருந்திருக்காரு. இப்போ பாருங்க, அவரோட கேம் என்ன அப்படின்னா ஃபென்சிங். அவரோட கேம் வந்து என்ன? ஃபென்சிங், வெத்திச்சண்டை. சொல்லுவாங்க இந்த இடத்துல கொடுப்பாங்க. 10 செப்டம்பர் 2013 இருந்து அவர் வந்து பிரசிடண்டா இருக்காரு. 12 இயர்ஸ் இருக்காருங்க. இவரோட பதவிக்காலம் 12 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக அவரை வந்து கூட எக்ஸ்ட்ரா அடிஷனல் 4 வருஷம் கொடுத்துருவாங்க அப்படின்னா, 2019 என்ன நடந்துச்சு? பேண்டமிக் இல்லையா? ஸோ அந்த டைம்ல அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொசைட்டிக்காக பண்ணதாகவும், ஊழல் எதிர்ப்புக்கு நிறைய போராடினதாகவும், ஒரு அடிஷனலா அவருக்கு வந்து கௌரவமா 4 வருஷம் கொடுக்கலாமா கொடுத்து, இப்போ நவ் ஹீஸ் ஆஸ் அ ஹானரரி பிரசிடென்டா இருக்காரு. ஸோ பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டா கிறிஸ்டி, கோவென்ட்ரி. ஹானரரி பிரசிடென்ட், கௌரவ தலைவர் அப்படின்னா தாமஸ் பாக். சரிங்களா? அடுத்து நம்ம யாரு? நிதா அம்பானி, முகேஷ் அம்பானியோட மனைவி, துணைவியார். இவங்க என்ன பண்றாங்க? இந்தியால இருந்து இருக்கக்கூடிய மெம்பருங்க. இந்தியால இருந்து ஒரு கண்ட்ரில இருந்து அந்த 70 மெம்பர் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 70 மெம்பர்ல இவங்களும் ஒருத்தங்க, ஐஓசி மெம்பர் ஃப்ரம் இந்தியா. ஐஓசி மெம்பர் ஃப்ரம் இந்தியா. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களை எதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து நாமினேட் பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ஒரு காமர்ஸ் கிராஜுவேட். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? டிப்ளமோ இன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன். ஸோ இஸ் அ டீச்சர். கமிட்மெண்ட் டு த டெவலப்பிங் ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் அண்ட் ஹாலிஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் எக்கோ சிஸ்டம் அட் தி கிராஸ் ரூட் லெவல் அக்ராஸ் இந்தியா. நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது நான் அதெல்லாம் எடுத்து வரல, அவங்க ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண விஷயங்கள் வந்து கணக்கே இல்லை. இப்போ எக்கச்சக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேஸ்கெட் பால் அசோசியேஷன், பேஸ்கெட் பாலுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. பேட்மிண்டன் நிறைய பண்ணியிருக்காங்க, ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அது நம்ம தனியாக வேணா ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் இவங்க வந்து இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் எக்கோசிஸ்டத்துல கிராஸ் ரூட் லெவல்ல ரொம்ப அடிமட்டத்தில் இருக்க மக்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க. கேலோ இந்தியா கூட நிறைய விஷயங்கள் டிராவல் பண்ணியிருக்காங்க. இவங்க இதான் ரொம்பமான முக்கியம். கேலோ இந்தியால நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட இம்ப்ரூவ்மெண்ட், அதை உருவாக்குற விஷயம். 2016 இருந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க? ஐஓசியோட உறுப்பினரா மெம்பரா இருக்கிறாங்க. 2016 இருந்து இருக்காங்க. ஸோ 2000 அதுக்கு முன்னாடி அந்த அப்போ அந்த டைம்ல அவங்க ஒலிம்பிக் அசோசியேஷன்ல ஒலிம்பிக்காக அவங்க அந்த ஒலிம்பிக்கோட வேல்யூவை இம்ப்ரூவ் பண்றதுக்காக
ஒலிம்பிக்கோட மோட்டோ அண்ட் அதோட மிஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா பப்ளிக் அஃபேர்ஸ் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் த்ரூ ஸ்போர்ட், பொதுக்குழு மற்றும் விளையாட்டின் மூலம் சமூக மேம்பாட்டு ஆணைக்குழு அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு உறுப்பினர் இருந்திருக்காங்க. ஒலிம்பிக் சேனல்ல உறுப்பினர் இருந்திருக்காங்க. ஒலிம்பிக் சேனல் அப்படிங்கிறது வந்து அது நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றாங்க 2017 இருந்து 2021 வரைக்கும். ஸோ நிறைய அப்டேஷன் இருக்கு அதுல. அப்புறம் ஒலிம்பிக் எஜுகேஷன், ஒலிம்பிக் வேல்யூ பத்தி, ஒலிம்பிக் எஜுகேஷன் நம்ம அதெல்லாம் செய்யணும். நம்ம ஒலிம்பிக் கமிட்டி, இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி செய்யணும். இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஸ்கூல் physical education, through school education, through university education, through public meetings, through public awareness program, yoga day. யோகா டே எல்லாம் இட் கம்ஸ் அண்டர் ஒலிம்பிக் வேல்யூ கீழே தான் வருது. யோகா டே எப்போ? இன்டர்நேஷனல் யோகா டே எப்போ எப்போ செலிப்ரேட் பண்றோம்? ஜூன் 21. ஓகே, குட். ஜூன் 21 வந்து இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே எப்போங்க? நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே, தேசிய விளையாட்டு தினம். எதுக்காக செலிப்ரேட் பண்றோம் ஆகஸ்ட் 29 as a நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே? எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்? குட், ஆகஸ்ட் 29 இஸ் கரெக்ட். எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்? அந்த அந்த டே ஏன் வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க? மேஜர் தயான்சந்த் பர்த்டே. குட். அதுக்காக இதுதான் இந்த ஒலிம்பிக் வேல்யூவை வந்து கொண்டு போறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட இந்த விளையாட்டுங்கிற குட் குட் இந்த விளையாட்டுங்கிற விஷயத்த வந்து கொண்டு போகணும், கொண்டு சேர்க்கணும், கொண்டு சேர்த்து அவங்களுக்குள்ள வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். சமுதாயத்துல பிசிக்கல் எஜுகேஷன் எய்ம் என்னங்க? அந்த மாதிரி நல்ல சிட்டிசனை உருவாக்குறதுக்கு லெஜண்ட் பர்த்டேஸ், மேக்னெட் மேன் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்காக நிறைய ஒரு ஒலிம்பிக் வந்து ஒவ்வொரு அசோசியேஷனும், ஒவ்வொரு கண்ட்ரியோட அசோசியேஷனும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒலிம்பிக் சார்ட்டை சொல்லுச்சு சரியா? ஸோ அந்த விஷயங்கள்ல பண்றதுக்காக தான் இந்த கல்ச்சர் அண்ட் ஒலிம்பிக் ஹெரிட்டேஜ், அப்புறம் டிஜிட்டல் என்ஹான்ஸ்மெண்ட், மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடுங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா என்னென்ன உண்டோ இந்த மேடம் வந்து அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யார் அவங்க பேரு? நிதா அம்பானி, முகேஷ் அம்பானியோட துணைவியார். இந்தியாவில இருந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு மெம்பர். எந்த வருஷத்துல இருந்து இருக்காங்க? 2016 இருந்து அவங்க அதுல மெம்பரா இருக்காங்க. சரிங்களா? எல்லாம் டேட்டா தான். இதுல வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே டேட்டாஸ் தான். சரியா? புரோட்டோகால். 1 செகண்ட், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்துடுறேன் ப்ளீஸ். சாரி ஃபார் இன்டரப்ஷன். ஓகே, ஸோ புரோட்டோகால்னா என்ன? நிகழ்ச்சி, நெறிமுறைகள். என்னென்ன நெறிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ரொம்ப எக்ஸ்பான்பிளான, ரொம்ப தெளிவா உள்ள போய் அவ்வளவு விஷயங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை படிக்கணும்னா நிறைய நாட்கள் ஆகும், நிறைய வருடங்கள் ஆகும். சரி, அதனால மேலோட்டமா கடற்கரையில் தமிழ்லயே சொல்லிடலாம், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் காலம் முழுவதும் ஓசிஜி, ஓசிஓஜி. ஓசிஓஜினா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்கனைஸ் கமிட்டி ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸ். ஒரு டெம்பரவரி கமிட்டிங்க, ஒரு டெம்பரவரி கமிட்டி. அந்த ஒலிம்பிக் நடக்குது பாத்தீங்களா? ஒலிம்பிக் நடக்கும்போது அந்த ஹோஸ்ட் பண்றாங்க இல்லையா, அந்த ஹோஸ்ட் கண்ட்ரி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி கமிட்டி. அந்த டெம்பரவரி கமிட்டி யார் அப்பாயின்ட் பண்ணுவோம்? அந்த லோக்கல் பாடி, அந்த நேஷனல் கமிட்டி வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்கணும். ஆனா என்ன நெறிமுறை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஐஓசி என்ன சொல்லிடுதோ அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு மீடியம் வேணும். அந்த மீடியம் பேரு ஓசி ஓஜி. இந்த ஓசிஓஜி கீழே வரக்கூடிய அந்த அதிகாரிகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஐஓசியோட நாலேஜோட அந்த நெறிமுறைகளை, அந்த புரோட்டோகாலை வந்து ஃபாலோ பண்ணும். என்னென்ன புரோட்டோகால் நடத்தணும்?
ஒலிம்பிக் விளையாட்டுகள் போட்டிகளின் போது நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகள் மற்றும் நிகழ்வுகள் முன்னுரிமை வரிசைப்படி பின்வருவோர் முன்னிலை வைப்பார்கள். அதாவது அந்த புரோட்டோகால் இருக்குல்ல, புரோட்டோகால்னா இப்போ ரீசெண்டா கூட நிறைய நியூஸ் எல்லாம் வந்து நிறைய வந்துச்சு, சொல்லியிருப்பாங்க. புரோட்டோகால் தெரியுமா, புரோட்டோகால் தெரியுமா, புரோட்டோகால் தெரியும். இப்ப இருக்க கவர்மெண்ட் வந்து நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்தவங்களும் நிறைய புரோட்டோகால் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, புரோட்டோகால். ஸோ அந்த புரோட்டோகால்ல யாருக்கு யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஐஓசிக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், ஓசிஓஜிக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ், ஐஎஃப்எஸ்க்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ், என்ஓசிஎஸ்க்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் போல. ஐஓசி உறுப்பினர்கள் முதல் இம்பார்ட்டன்ட், கௌரவ தலைவர்கள், கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு உறுப்பினர்கள், அதான் ஹானர் மெம்பர். சிறப்பு உறுப்பினர்கள் தான் ஹானர் மெம்பர். ஹானரி மெம்பர் அப்படின்னா கௌரவ உறுப்பினர்கள், ஹானர் ஹானர் அப்படின்னா சிறப்பு உறுப்பினர்கள். அவன் எமினன்ட் பர்சன் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும். அவர்களை தொடர்ந்து ஓசிஜி உறுப்பினர்கள், இந்த ஓசிஜி கண்ட்ரி ஹோஸ்ட் கண்ட்ரி இருக்காங்களா, அவங்களோட முடியும். அதுக்கப்புறம் சர்வதேச கூட்டமைப்புகள், ஐஎஃப்எஸ், இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன்ஸ் இருக்கு சரியா, இன்டர்நேஷனல் ஃபெடரேஷனோட அவங்களோட உறுப்பினர். அதுக்கப்புறம் ஒலிம்பிக் கமிட்டி, அதுக்கப்புறம் தான் என்ஓசி வர்றாங்க. ஸோ முதல்ல இவங்களே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு யார் யார் வரிசையா வருவாங்கன்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்து அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு, ஒரு பிரைஸ் கொடுக்குறாங்க, செரமனி வருது கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்களை கூப்பிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஆர்டர் வந்து இப்படிதான் வரும். முதல்ல ஐஓசி இருந்து கூப்பிட்டுட்டு, என்ஓசி இருந்து கூப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மேல போறது, கீழே இருந்து மேல இருந்து கீழே வர்றது, கீழே இருந்து மேல போறது, அப்படி இல்லாம இந்த ஆர்டர்ல கொடுக்கணும். இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிஎஃப் வரும்போது அதை நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. இப்ப இந்த விதியின் கீழ் வரும் அனைத்து விஷயங்களிலும் ஓசி, ஓஜி, ஐஎஃப்கள், என்ஓசிக்கள் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் எந்த ஒரு வகையிலும் அங்கீகாரம் பெற்ற பிற நபர்கள் இன நெறிமுறை வழிகாட்டி, ஐஓசியின் நெறிமுறை வழிகாட்டி, புரோட்டோகால் கைடு, ஐஓசி என்ன புரோட்டோகால் கொடுக்குதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முதலே சொன்னேன். இது எல்லா ஒர்க்கும் என்னன்னா, ஐஓசி வந்து முதல்ல புரோட்டோகால் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி கொடுக்கணும், யார் யாருக்கு எங்க கொடுக்கணும், என்னென்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணணும். இதுதான் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. இது கீழே ஒரு லென்த்தா உள்ள போகணும். சரிங்களா? ரொம்ப டெப்தா உள்ள போக தேவையில்லை. சரி, புரோட்டோகால்லாம் இது. சரி, இந்த புரோட்டோகால்ல என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத அடுத்த இடத்துல பார்க்கலாம். சரிங்களா? அப்போ ஒலிம்பிக் சார்ட்டர், இந்த ஒலிம்பிக் போட்ட ஒலிம்பிக் சாசனம் என்ன சொல்றது, ஜூம் பண்றேன். இந்த ஒலிம்பிக் சாசனம் செலிப்ரேஷன் ஆஃப் ஒரு 4 விஷயம் வந்து அது ரொம்ப முக்கியமா சொல்லுதுங்க. அதாவது செலிப்ரேஷன் ஆஃப் த ஒலிம்பிக் கேம்ஸ், அந்த ஒலிம்பிக் கேம்ஸ் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லுது. எப்படி நடக்கணும், அது கைட்லைன்ஸ் நிறைய இருக்குது, பக்கம் பக்கமா இருக்கு. சரியா? அதுல சில விஷயங்கள் மட்டும், இந்த 4 விஷயங்கள் மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டா போதும். கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ல இந்த 4 விஷயம். ஒரு சார்ட்டர் வந்து அந்த சாசனம் வந்து எதெல்லாம் முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுக்குது அப்படின்னா, செலிப்ரேஷன் ஆஃப் த ஒலிம்பிக் கேம்ஸ், ஒலிம்பிக் கேம்ஸ் எங்க நடக்கணும், எப்ப நடக்கணும், யார் நடத்துறா, அந்த விஷயங்கள் பார்த்துப்பாங்க. அதுக்கான ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு எலெக்ஷன் யார் நடத்துறா அப்படின்னு இப்ப நாமினேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த நாமினேஷன் படி அந்த நாமினேஷனுக்கு ஓட்டிங் போடுறாங்க, மெம்பர்ஸ் ஓட்டு போடுறாங்க, எத்தனை கண்ட்ரிஸ் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, அது என்ன மாதிரி நடக்குதோ அது நான் உங்களுக்கு தனியா ஒரு செஷனே சொல்றேன். உங்களுக்கு ஒரு பெரிய செஷன், நான் ஒரு டைம் இருந்தா இடையில ஒரு செஷன் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது. சரிங்களா? அது எல்லாமே அந்த சார்ட்டர்ல அந்த இதுல சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒலிம்பிக் வில்லேஜ், அதுக்கப்புறம் லொகேஷன், சைட்ஸ், வென்யூ. இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். அதாவது ஏற்கனவே ஒலிம்பிக் போட்டி இப்போ இந்தியா நடத்துது அப்படின்னு சொல்லிட்டா, சாரி, இந்தியா வந்து ஒலிம்பிக் போட்டி நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்க இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புதுசா டெவலப் பண்ணி நீ வந்து இயற்கை வளங்களை கெடுக்காதே அப்படின்னு சொல்றான். இயற்கை வளங்களை கெடுக்காத எக்ஸிஸ்டிங் வென்யூவை வந்து ஒலிம்பிக் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் அதுல முக்கியமான பாயிண்ட். சாரி, புரோட்டோகால். எக்ஸிஸ்டிங் வென்யூஸ், உங்கள்கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்களை பண்ணுங்க, நீங்க அதுக்காக ரொம்ப செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, டெம்பரரி வென்யூஸ் வந்து உருவாக்குங்க, இதுக்காக ரொம்ப கட்டுமானத்துல வந்து நிறைய செலவு பண்ணாதுங்க. சஸ்டைனபிலிட்டி ஃபர்ஸ்ட், அதாவது நிலைத்தன்மை முன்னுரிமை. அதாவது எதுக்கு நிலைத்தன்மை, இயற்கை வளங்கள் முக்கியம், அது முக்கியம். இப்போ யூனிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப், ரெஸ்பெக்ட், இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துக்கு முக்கியம், இந்த இடத்துக்குலாம் முக்கியம் கொடுக்கணும் அப்படின்னா எல்லா விஷயங்களும் நம்ம வந்து ஒரு தெளிவான தன்மையில இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய செலவு பண்ணி பண்ணாதீங்க, டெம்பரவரி சைட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஒரு பேட்மிண்டன் கட்டணும் அப்படின்னு நடக்கணும் அப்படின்னா அதுக்காக பெருசா லெவல்ல, பெரிய லெவல்ல பேட்மிண்டன் அகாடமி ஒரு கோர்ட் கட்டாதீங்க. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் நடக்குதுன்னா, கேம்ஸ் நடக்குதுன்னா
கிரிக்கெட் நடக்கிறதுக்காக நீங்க வந்து புதுசா ஒரு ஸ்டேடியம் கட்டாதீங்க, இருக்கிற ஸ்டேடியத்திலே நீங்க என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுமோ ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ விதிமுறைகள் இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ள சைடு தான் முக்கியம். இது உங்களோட நாலேஜ் தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்து வந்தேன். நீங்க அப்புறம் பொறுமையா படிச்சு பாருங்க. சரிங்களா? ஓகே ஓகே. ஏன் இந்த ஸ்லைடை இடையில கொண்டு கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஸோ இதுல இருந்து தான் நிறைய விஷயங்கள் வருது, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதுல பிபான் தமிழ்ல போயிடலாமா? இங்கிலீஷ்ல போல தமிழ்ல பார்த்துக்கோங்க. சரி. ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் ஆஃப் த மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் டுக் பிளேஸ் in its ancient birthplace, Greece. The games attracted athletes from 14 nations. அதாவது 14 கண்ட்ரிகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. முதல்ல நடந்த அந்த ஏதென்ஸ்ல, ஏற்கனவே அதோட பர்த் பிளேஸ் ஏதென்ஸ்ல இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிடன் லூயிஸ் கிரீஸ், அதாவது மாரத்தான், இவருக்கும் 4 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் ஓடி வந்து பண்ணியிருக்காருங்க. ஒரு மாஸ் காமிச்சிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எத்தனை கிலோமீட்டர் மாரத்தான், எத்தனை கிலோமீட்டர் இந்த மாரத்தான? இவர் கிரீஸை சேர்ந்தவர். ஜூம் அவுட் பண்ணுவா, ஜூம் அவுட். ஓகே, 42.19. சரிங்களா? ஸோ இதுல இந்த மாரத்தான் ரேஸ் மாரத்தான் ஜாயின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த மாரத்தான் ஜாய் என்ன இருக்குது, இந்த ஸ்விடன் லூயிஸ் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா, கிட்டத்தட்ட அவருக்கும் அடுத்து வந்தவங்களுக்கும் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல ஓடி வந்திருக்காரு. சரியா? 1,00,000 பார்வையாளர்கள் உற்சாகமா இருந்திருக்காங்க. 7 நிமிடங்களுக்கு மேல் முன்னிலையில் அவர் வெற்றி பெற்றார். அவங்க 7 மினிட்ஸ் டிஃபரெண்ட். அவருக்கும் அடுத்த பின்னாடி வந்தவருக்கும் 7 நிமிஷம். அவனை பின்னாடி வந்தவரும் ஸ்பீடா ஓடி வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த நீச்சல் ஒரு அது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அதான் நடந்திருக்கு. ஸ்விம்மிங்ல வந்து என்ன இருக்குன்னா, ரொம்ப தூரம் போகணும். அதாவது 100 மீட்டர் 200 1200 மீட்டர் போட்டிக்காக, அதாவது ஹங்கேரி நீச்சல் வீரர் ஆம்லெட் ஹோஜோஸ் 100 மீட்டர் மற்றும் 1200 போட்டிகளில் வென்றார். 2 போட்டியில வின் பண்ணியிருக்காரு. 1200 போட்டிக்காக வீரர்கள் படையில் கடலுக்கு புறக்கொண்டு சென்று அவர் மீட் பண்றாங்க. தமிழ் ஹங்கேரியன் ஸ்விம்மர் ஆல்ஃபிரட் ஹஜோஸ் won 100 meter and 1200 meter events. For the long race, swimmers were taken by boat and swam back to shore. அதாவது கொண்டு போய் கடல்ல கொண்டு போய் நடுவில் விட்டுறாங்க. நடுவில் விட்டுட்டு அங்க இருந்து 1200 மீட்டர் வந்து அவங்க வந்து திருப்பி கரைக்கு ஸ்விம் பண்ணி வரணும். ஸோ ஸ்விம் பண்ணி வந்து வர்றதை விட மேட்ச்ல வின் பண்ணணும், கேம்ல வின் பண்ணுங்கிறத விட உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அப்போ பாருங்க, அந்த டைம்ல எந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் நடந்திருக்கு. உயிரை பணையம் வச்சு அவங்க ஸோ வில் டு லைஃப், வாழ்றதுக்காக நான் வந்து போட்டியில நீச்சல் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் மாடர்ன் சாம்பியன் யாரு? ஆன் 6th April 18 எந்த டைம்ல நடந்துச்சு? எந்த டேட்ல இருந்து எந்த டேட் நடந்துச்சு? ஏப்ரல் சாரி, அந்த ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒலிம்பிக் 2 விஷயம் சொல்லியிருந்தேன், 2 டிஃப்ரெண்ட் டைம்ல போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஏப்ரல் 6ஆம் தேதியில இருந்து ஓகே 15 வரைக்கும் நடந்துச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் கானலி won the triple jump, the first Olympic champion in more than 1500 years. 6ஆம் தேதி அமெரிக்கன் ஜேம்ஸ் கனாலி முப்பறிவு தாண்டது வெற்றி பெற்று 1500 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக் சாம்பியனாக முதல் வீரராக திறந்தார். அவர் தான் வந்து ஏன்ஷியன் ஒலிம்பிக்கும் இதுக்கும் அந்த அந்த பிரிட்ஜஸ் இந்த சமன் செஞ்சவர் இவர் தான். ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பியனா வந்திருக்காரு. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சாம்பியன் ஆஃப் த மாடர்ன் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தேசிய ஒலிம்பிக் குழுக்கள் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 14 கண்ட்ரிஸ். அதான் 14 NOCs, நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிஸ். இதுதான் முக்கியம். சரிங்களா? இதுதான் இதுல ரொம்ப முக்கியம். இதுதான். அடுத்து வந்து விளையாட்டு வீரர்கள் 241, போட்டிகள் 43. சில இடத்துல 245 இருக்கு, அது கிடையாதுங்க. 241 தான் கரெக்டான ஆன்சர். போட்டிகள் 43. இது வந்து அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ் வந்து எடுத்திருக்கு, ஆத்தரிக் சோர்ஸ் வந்து எடுத்திருக்கு.
தன்னார்வலர்கள் இல்லை, அங்க வந்து வாலண்டியர்ஸ்லாம் கிடையாதுங்க, இன்னும் ஊடகம் கிடையாது, நியூஸ் கிடையாது. சரியா? முடிவு விழா இதுல ஒரு 2 கொஸ்டின் இருக்கு, இந்த பாருங்க. போட்டிகளின் தொடக்க விழா விருந்தினர் நாட்டின் அரசு தலைவரால் அறிவிக்கப்பட்டது. இங்க பாருங்க, சில விஷயம் வந்து proclaimed by head of the state of the host nation. ஒரு வருஷம் கொஸ்டின் இது. ஓப்பனிங் ஆஃப் த கேம்ஸ் யார் செஞ்சா? ஃபர்ஸ்ட் the state head. அந்த எந்த கண்ட்ரி நடத்துதோ, ஹோஸ்ட் பண்றாங்களோ, அந்த கண்ட்ரியோட ஹெட் தான் வந்து ஐ டிக்ளேர் த ஒலிம்பிக் கேம் ஓபன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்புறம் ஒலிம்பிக் ஆந்தம் 1896லயே பாடப்பட்டு விட்டது. சரியா? ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக். பட் அபிஷியலா ஆந்தம் எந்த 1960 எந்த ஒலிம்பிக்ல வந்துச்சு? ரோம் ஒலிம்பிக்ல அது அபிஷியலா பாடப்பட்டது. அபிஷியலா எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 1958. அந்த சைடு வச்சிருக்கேன், உங்களுக்கு தரேன், எடுத்து வரேன். 1958 வருஷம் என்ன பண்றாங்க? ஒலிம்பிக் ஆந்தமா அபிஷியலா ஐஓசி ஏத்துக்குச்சு. சரிங்களா? அபிஷியலா அவங்களோட சேட்டர்ல கொண்டு வந்துட்டாங்க, அவங்க சாசனத்துல கொண்டு வந்துட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணது 1960 ரோம் ஒலிம்பிக். சரிங்களா? ரோம் ஒலிம்பிக்ல அது வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி பாடப்பட்டது. சரிங்களா? அது என்ன பாடல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அங்க வந்து உங்களுக்கு சில ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வந்து கம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. செரமனிஸ் ஏதன்ஸ் 1896 க்ளோஷர் செரமனி, ப்ராசஷன் ஆஃப் த மெடல் ஹோல்டர்ஸ் அட் த ஹெட், ஸ்பேரன் லூயிஸ் ஃபர்ஸ்ட் இன் தி மாரத்தான். அதாவது அந்த செரமனியை வந்து லீட் பண்ணது யாரு? அந்த க்ளோசிங் செரமனில வந்து மார்ச் பாஸ்ட் நடத்திருக்காங்க. சரியா? மார்ச் பாஸ்ட்ல வந்து முடிவு விழால பதக்கம் பெற்றவர்களின் அணிவகுப்புல மாரத்தான் முடிவு முதல்ல வெற்றி பெற்றார் ஸ்ப்ரைடின் லூயிஸ் கிரீஸ். அவர் அதை லீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கொஸ்டின், இதான் நியூஸ், நமக்கு கிடைச்ச நியூஸ் இவ்வளவுதான், ரொம்ப பெரிய நியூஸ் தான் கிடையாது. அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ தொடக்க விழா யாரால இருந்தது? ஜார்ஜ், அந்த கண்ட்ரியோட ஹெட் பேரு ஜார்ஜ் 1. எந்த கண்ட்ரியோட ஹெட்? கிரீஸோட ஹெட். அவர் பேர் என்ன? மன்னர் கிங் சார்ஜ் 1. அவர் தான் வந்து அதை வந்து ஓபன் பண்ணார். சரிங்களா? சரி, இதுல விஷயங்கள்லாம் திருப்பி நான் ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் செரமனிஸ் இது வந்து இப்ப இருக்கிற மாடர்ன் ஒலிம்பிக்ஸ்ல, இது இப்ப இருக்கிற மாடர்ன் ஒலிம்பிக்ஸ்ல ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் செரமனிஸ். இதுல வந்து நிறைய இருக்குது, நிறைய இருக்க தேவையில்லை, நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ். புரோட்டோகால் கைட் படி நம்ம செய்யணும். ஏற்கனவே புரோட்டோகால் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சாரி, ஸோ புரோட்டோகால் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன மாதிரி புரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அது யார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஹோஸ்ட் கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. எது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் வச்சு இந்த கண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ LA28 லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்குது இல்லையா? அப்ப அந்த கண்ட்ரி கூட அந்த ஃபர்ஸ்ட் செஷன் நடத்துவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒரு ஹோஸ்ட் கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. என்ன கான்ட்ராக்ட் போடுவாங்க? இதெல்லாம் நடத்தணும், இப்படிதான் ஃபாலோ பண்ணணும், இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும், இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த புரோட்டோகால் கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுபடிதான் அந்த ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும். சரிங்க? அதுக்கப்புறம் the contents and the details of scenarios, schedules and programs of all ceremonies must be submitted to the IOC to the its prior approval. அதாவது இந்த மாதிரி ஒரு இது நடத்துறாங்க, மாஸ்டில் பண்றாங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரில் பண்றாங்க, இந்த மாதிரி கிராக்கர்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா என்னென்ன பண்றாங்களோ ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் சுட் பி இன்ஃபார்ம் டு தி IOC ப்ரையர். எப்போ ஒரு இது முன்னாடியே, குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அபிஷியலி வில் பி அனௌன்ஸ் as the host. இதெல்லாம் அந்த டோட்டல் பிளான் கொடுத்துருந்தாங்க, அவ்வளவுதான். என்னென்ன பண்ண போறோம், எந்தெந்த இடத்துல பண்ண போறோம், இதெல்லாம் ஏற்கனவே அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ஐஓசி இருந்து ஒரு கெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துருவாங்க, செலக்ட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் பட் இதெல்லாம் பண்ண போறவங்க ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துரும். 4 வருஷத்துக்கு முன்னாடியே யார் 2038 யார் நடத்த போறாங்கன்னு தெரிஞ்சிச்சியா? அப்போ அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் பக்காவா போயிடும். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஒலிம்பிக் கேம் ஷால் பி ப்ரொக்ளைம்டு பை ஓபன் பை த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அதான் பாருங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதான் சொல்றேன். யார் ஓபன் பண்ணுவா, யார் க்ளோஸ் பண்ணுவா? ஓபன் பண்றது இந்த பிரசிடென்ட், அந்த ஸ்டேட் கண்ட்ரியோட, ஸ்டேட்டோட, நாட்டோட ஹோஸ்ட் NOC, நாட்டோட தலைவர்.
அது பிரசிடண்டா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், கிங்கா இருக்கலாம், இல்ல மிலிட்டரி ஆபீசரா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அந்த பிரசிடென்ட் அந்த கண்ட்ரியோட தலைவர் தான். இப்ப நம்ம நாட்டோட தலைவர் யாரு? பிரசிடென்ட் இல்லையா? பிரசிடென்ட் தான் நம்ம இது ஓபன் பண்ணுவார். இந்தியா நடந்துச்சு அப்படின்னா. ஸோ என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ டிக்ளேர் த, அதாவது சம்மர் ஒலிம்பிக் ஆரம்பிச்சிடா. இப்போ ஒரு ஒலிம்பியாட் இருக்குன்னா அடுத்த தேர்ட் இயர் வந்து வின்டர் ஒலிம்பிக். இது ஃபர்ஸ்ட் இயர் வந்து சம்மர் ஒலிம்பிக்னா அடுத்த தேர்ட் இயர் வின்டர் ஒலிம்பிக். இப்போ வின்டர் ஒலிம்பிக் எப்ப நடக்க போகுது? 2024 ஒலிம்பிக் நடந்துச்சா? அடுத்து வின்டர் ஒலிம்பிக் 25, 26, 27, 27ல வின்டர் ஒலிம்பிக் நடக்கும். இப்ப அடுத்த வின்டர் ஒலிம்பிக் நடக்கும். எங்க வச்சு நடக்க போகுதுங்களா? அப்புறம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதை சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அந்த அப்ரூவல் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஹெட் தான், அந்த ஹோஸ்ட் கண்ட்ரியோட ஹெட் தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க மேட்ச். அந்த கம்ப்ளீட் ஓபன் செரமனியை ஆர்கனைஸ் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி விடுறது அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். சரி, அதுக்கப்புறம் இந்த இருக்கிறவங்க தலைவர்கள், நம்ம நாட்டில் இருக்க தலைவர்கள், ஐஓசி பிரசிடென்ட், அப்புறம் சாரி ஐஓசி பிரசிடென்ட்ல என்ஓசியில ஒரு தலைவர் இருப்பாரு. ஒரு என்ஓசி நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஃபெடரேஷன்ஸ் இருப்பாங்க, ஃபெடரேஷன் ஹெட் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, ஒரு ஸ்டேட்டோட சிஎம் இருப்பாரு. இவங்க யாருக்கும் அந்த ஸ்பீச்சுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எந்த ஸ்பீச்சுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த தெளிவா போட்டு பாருங்க. தொடக்க மற்றும் நிறைவு விழாக்களின் போது ஐஓசி தலைவர் மட்டும் சுருக்கமான உரைகளை நிகழ்த்த உறுதிச்சுள்ளார். ஓசிஓஜி தலைவர் மட்டும் சுருக்கமான உரைகளை நிகழ்த்த உறுதித்த. இந்த 2 பேருக்கு மட்டும்தான். மற்ற எல்லாருக்கும் வளவளப்படாக பேச்சுக்கு இடம் இல்லை. ஐஓசி பிரசிடென்ட்டும் நடத்துற கண்ட்ரியோட பிரசிடென்ட், இவங்க 2 பேரும் மட்டும்தான் அங்க போய் அது ஷார்ட்டா ஒரு சின்ன ஸ்பீச், அவ்வளவுதான். மற்றபடி எவ்ரிதிங் ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ், எவ்ரிதிங் ஃபார் கேம்ஸ், எவ்ரிதிங் எல்லாமே கேம்ஸ்க்காக மட்டும்தான் அங்க நடக்கும். அபிஷியல்ஸ்க்கும் அம்பையர் பார்ட்டிசிபென்ட் மட்டும்தான் அங்க வந்து ஆக்டிவ் பர்சன். மற்றெல்லாம் சும்மா பார்வையாளர்கள், அவ்வளவுதான். அவங்க மட்டும்தான் நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுல கேமரா இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை அப்டேட் பண்றது, ஒலிம்பிக் சேனல்ல என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தவிர மற்ற யாருக்கும் அங்க விளையாட்டு துறையில அன்பார்ந்த பெருமக்களே அப்படின்னு பேசுறதுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. ஒலிம்பிக்னா இதுதான் ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. அதனாலதான் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து. சரிங்களா? சிம்பாலிசம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். சரி, அதை நான் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். ஏன்னா இது எல்லாமே டேட்டா தாங்க, எல்லாமே டேட்டா தான். நீங்க அப்படியே படிக்க வேண்டியதுதான். இதுல வேற எதுவுமே இல்லை. அடுத்தடுத்து வர விஷயங்கள் தான் ஏதாவது சின்ன மாற்றங்கள் தரும். இது எல்லாமே படிக்க வேண்டிய விஷயங்கள் தான். வேற எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லை, மாற்றம் பண்ண வேண்டியதான். ஒலிம்பிக் ரிங் நான் பின்னாடி எல்லாமே வருது. சரியா? என்னென்ன சிம்பாலிசம் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஓவரால கொண்டு வந்திருக்கேன். ஒலிம்பிக் ரிங் இருக்கலாம், ஒலிம்பிக் பிளாக் இருக்கு, ஒலிம்பிக் மோட்டோ இருக்குது, ஒலிம்பிக் ஃபிளேம் இருக்குது, ஒலிம்பிக் டார்ச் ரிலே இருக்குது, ஒலிம்பிக் ஓத் இருக்குது, ஒலிம்பிக் ஆந்தம் இருக்குது, ஒலிம்பிக் மாஸ்காட் இருக்குது. மாஸ்காட்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சின்னம் வச்சிருப்பாங்க. அதாவது ஒலிம்பிக் எம்பலம் லோகோ, அந்த கண்ட்ரிக்கு ஒரு லோகோ வச்சிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி ஒலிம்பிக் மாஸ்காட்னு ஒண்ணு உண்டு. இப்போ சிஎம் டிராபி என்ன மாஸ்காட் யாருக்கு தெரியும்? சிஎம் டிராபிக்கு ஒரு மாஸ்காட் இருக்கு. தமிழ்நாட்டுல லாஸ்ட் இயர் சிஎம் டிராபி நடந்துச்சு. 1 லேக் வரைக்கும் பிரைஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த சிஎம் டிராபிக்கு ஒரு மாஸ்காட் இருந்துச்சு. வீரன் அப்படின்னு சொன்னாங்க மாஸ்காட். வீரன் அப்படின்னா இந்த நீலகிரி தார் இருக்குல்ல, நீலகிரி வரையாடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கொஸ்டின். வரையாடு, நீலகிரி வரையாடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நீலகிரி வரையாட மனித உருவில மாத்தி அனிமேஷன்ல ஆடு முகம் மனிதர் உடல் அப்படிங்கிறத மாத்தி அந்த பேரை வச்சிருந்தாங்க வீரன். அதுக்கு பேரு வீரன். எல்லா கேம்ஸ்க்கும் அதுதான், அந்த அதுதான் லோகோ மாதிரி மாஸ்காட்டா இருக்கும். ஏன் ஒலிம்பிக் எம்பளம் மாதிரி அங்க ஒரு தமிழ்நாடு எம்பளம் ஒண்ணு இருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்பளம் ஒண்ணு இருக்கும், பிளஸ் மாஸ்காட் அப்படின்னு தனியா ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி கேலோ இந்தியா வந்து 2024 நினைக்கிறேமா, 2024 கேலோ யூத் கேம்ஸ் நடத்தும். அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கு ஒண்ணு கொடுத்தாங்க, வீரமங்கை. வீரமங்கைன்னு ஒரு அனிமேட்டட் பொம்மை, ஒரு பெண். யார் அப்படின்னா வேலு நாச்சியார் வந்து
ஒரு வீரமங்கை மாதிரி வேடம், ஒரு ஒரு அனிமேட்டட் ஒரு பொம்மை மாதிரி வேஷம் போட்டு ஒரு வீரமங்கை மாதிரி காமிச்சு அந்த வீரமங்கை அப்படின்னு ஒரு மாஸ்காட் வச்சு, அதே மாதிரி ஒலிம்பிக் நடத்துற நாடுகளும் மாஸ்காட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கலாம். ஸோ அதுக்கும் ப்ரையர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் அதுக்கு அப்ரூவல் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து 2024 பாரிஸ்ல வந்து என்ன மாஸ்காட், பாரிஸ் ஒலிம்பிக் தானே 2024 பாரிஸ் ஒலிம்பிக், ஆமா. அதுல வந்து ஃப்ரைஜெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்காட்டுங்க, PHYRRYGES, இது ஆர். ஃப்ரைஜெஸ் அப்படின்னா பழங்குடி இனத்தவர் அப்படின்னு அர்த்தம். பழங்குடி இனத்தவர் எப்படி இருப்பாங்க, அந்த கண்ட்ரி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பொம்மை மாதிரி, ஒரு அனிமேட்டட் பொம்மை மாதிரி. லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்ப நடத்தக்கூடிய நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்னும் வந்து அவங்க வந்து சொல்லலை. ஏன் மாஸ்கோ வந்து பண்ணுவாங்க சரியா, மானஸ் வரும்போது அது என்னன்னு பாத்து. ஸோ அது போக ஒலிம்பிக் சின்னம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு இது வச்சுக்கலாம் சரிங்களா, என்ன மாதிரி வச்சுக்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் ஒலிம்பிக் சின்னம் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க இல்லையா, என்ன மாதிரி. அப்புறம் ஒலிம்பிக் பதக்கங்கள், ஒலிம்பிக் பதக்கம் என்ன மாதிரி இருக்குது, அதோட வெயிட் என்ன இருக்கணும், அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கணும், என்ன மெட்டீரியல் இருக்குது, இந்த மாதிரி விஷயம் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்புறம் இது ஒலிம்பிக் மோட்டோ. ஸோ ஒலிம்பிக் மோட்டோ 1913 தமிழ்ல பெறுமா, 1913 நம்ம பிஏடி கூப்பட்டினால கொண்டு வரப்பட்டது. 1914 அதை வந்து கிருஷ்ணா 20th ஆனிவர்சரியில வந்து அதை ரிவைல் பண்ணி அந்த ஒலிம்பிக் மோட்டோ கொண்டு வந்தாங்க. அந்த ஒலிம்பிக் மோட்டோக்கு என்ன, அதாவது ஒலிம்பிக் ரிங்கு கீழே அந்த 3 வார்த்தைகள் சிட்டிஎஸ், அல்டிஎஸ், ஃபார்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வார்த்தைகள் இருக்கு சரிங்களா. அந்த 3 வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே உடற்கல்வி ஆசிரியர் இல்லையா. சரி, அதுல ஒரு சின்ன சேஞ்ச் நடந்துச்சு 2021. 2020 நடக்க வேண்டிய ஒலிம்பிக் இல்லையா, 2021 ஜூலை 20th, எத்தனை நாள் இருக்கு, ஒரு 4 நாள் இருக்கா. ஜூலை 20th இன்னொரு விஷயத்தை ஆட் பண்றாங்க, கம்யூனிட்டர் டுகெதர். அதோட மீனிங் என்ன, டுகெதர் கம்யூனிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஆட் பண்றாங்க. இந்த வார்த்தையை ஆட் பண்ண வருஷம் என்னது, 2021 ஜூலை. ஸோ இது ஒரு டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. மீனிங் இன் இங்கிலீஷ் என்ன, டுகெதர். சிட்டிஎஸ்னா ஃபாஸ்டர், ஆல்டிஎஸ்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சிட்டிஎஸ்க்கு என்ன மீனிங், ஆல்டிஎஸ்க்கு என்ன மீனிங், ஃபார்டிஎஸ்க்கு என்ன மீனிங், கம்யூனிட்டர் இதெல்லாம் கிரீக் வேர்ட்ஸ், மேரேஜ் எல்லாம் கிரீக் வேர்ட்ஸ். கீழே இருக்கிறதெல்லாம் வேர்ட்ஸா, பிரெஞ்சு வேர்ட்ஸ். கீழே இருக்கிறது எல்லாமே என்னது, இங்கிலீஷ் மீனிங். லாட்டின் வேர்டு, சிட்டிஎஸ், ஆல்டிஎஸ், ஃபோர்டிஎஸ், கம்யூனிட்டர்லாம் லாட்டின் வேர்டு சரிங்களா. சரி, ஸோ 5 வளையங்கள் ஒன்றுக்கு ஒன்று உள்ள பிணைஞ்சு இருக்குது. அது பின்னாடி அடுத்த இதில் சொல்றோம் சரிங்களா. இதே அந்த தமிழ்ல ஒன்றிணைந்து, கம்யூனிட்டர் தான் அதே தான், ஒன்றிணைந்து டுகெதர். கம்யூனிட்டர் என்ன, டுகெதர் ஒன்றிணைந்து. கம்யூனிட்டர்னா கம்யூனிட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க, ஒருத்தர் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றிணைந்து. ஸோ கொஸ்டின் கேட்கலாம் இந்த வருஷம், ஏன்னா அது 21 மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் பிடி எக்ஸாம் அது கேட்குது. ஸோ ஒலிம்பிக் ஃபிளாகோட டைமென்ஷன் என்ன, டைமென்ஷன் வந்து இது டைமென்ஷன் இருக்கா ஒலிம்பிக் ஃபிளாக்கு. நேற்று நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க, உங்களோட அசைன்மெண்ட்லாம் பார்த்தேன், நிறைய இன்ஃபர்மேஷன் தேடி எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீரியட் கொடுத்துடலாம். ஏதாவது டைமென்ஷன் இருக்கா ஒலிம்பிக் ஃபிளாக்கு? சரி, இல்ல டைமென்ஷன் கிடையாது. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்லேயே சொல்லிடுமா, ஒலிம்பிக் கொடியானது வெள்ளை நிற பின்னணியும் அதில் மையத்தில் நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை மற்றும் சிவப்பு ஆகிய நிறங்களில் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட 5 வளையங்களை கொண்டுள்ளது. இந்த வடிவமைப்பு குறியீடு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஒலிம்பிக் கோட்பாடுகளால் ஒன்றிணைக்கப்பட்ட உலகின் 5 கண்டங்களை தெரிவிக்கிறது சரியா. இது இந்த கண்ட்ரிக்கு இந்த கலர் கிடையாதுங்க, இந்த கண்ட்ரிக்கு இந்த கலர் கிடையாது. 1931 உலகின் அனைத்து நாடுகளின் தேசிய கொடிகளும் இடம்பெறுந்த எல்லா நாட்டிலையும் இந்த கலர்ஸ் இருக்கு சரியா. இது யாரு டிசைன் பண்ணா, டிசைன் பண்ணாரு 1913. 1914 இது அறிமுகப்படுத்தப்பட்டது. 1920 பெல்ஜியம் ஆண்ட்வெர்ப்ல ஏத்திட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இதற்கு எவ்வித விளிம்புகளும் இல்லாத வெள்ளையரை பின்னணி, எந்த பார்டர் கிடையாது சரியா. அப்புறம் மையத்துல அந்த வளையம், 5 வளையங்கள் 5 கட்டங்களாக பிரிக்கின்றது. 6 நிறங்கள், மொத்தம் எத்தனை கலர்,
6 கலர். இந்த ஒயிட்டு, 2, 3, 4, 5, 6. இந்த 6 கலர் சரிங்களா? பார்டர் கிடையாது, இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. இருக்கிறதுலே பெரிய கொடியா இருக்கணும், அவ்வளவுதாங்க. இருக்கிறதுலே பெரிய கொடியா இருக்கும். கண்ட்ரியில் யூஸ் பண்ற கொடியிலே இருக்கிறதே பெரிய கொடியா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் முழு கால எல்லாமே அந்த எத்தனை டேஸ், எத்தனை நாள் ஒலிம்பிக் நடத்தலாம், எத்தனை நாள் தாண்டக்கூடாது, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஒலிம்பிக் போட்டி எத்தனை நாள் நடத்தணும்? மேக்ஸிமம் டேஸ். வெரி குட். இந்த 16 நாளும் இந்த ஒலிம்பிக் கொடி 16 நாளுங்க. 16 நாள் எக்ஸிட் ஆகும், 16 டேஸ் எக்ஸிட் ஆகும். ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் முழு கால அளவிலும் முதன்மை அரங்கம் மற்றும் ஓசிஜியின் ஒலிம்பிக் போட்டிகள் ஏற்பாடு செய்யும் குழுவின் பொறுப்பில் உள்ள பிற இடங்களிலும் உள்ள முக்கிய எல்லா இடத்துலையும் அந்த ஒலிம்பிக் நடக்கக்கூடிய எரினா எல்லாம் வில்லேஜ் எல்லா இடத்துலையும் இந்த போட்டுருக்காங்க கீழே ஒலிம்பிக் கிராமத்துல இருக்கும். அனைத்து போட்டி மற்றும் பயிற்சி நடைபெறும் இடம். அப்புறம் அந்த சிட்டி, இந்த சிட்டில பெருசா இருக்கணுங்க. அப்புறம் ஓசிஜியின் பொறுப்பில் உள்ள அனைத்து இடங்கள், அவங்களோட ஆபீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன டென்ட் போடலாம், அங்கேயுமே வந்து அந்த கொடி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கான சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. மற்றபடி இதுல வேற ஒன்றும் டைமென்ஷன்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. அப்புறம் இந்த ஒலிம்பிக் ஆண்டம், அவரோட பேரு, அதை ஆண்டம் கிரியேட் பண்ண கம்போஸ் பண்ணவர் யாரு? ஸ்பைரோ சமாரா, கிரேட் கம்போசர். எப்போ அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? எந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? இப்பதான் 2 ஸ்லைட் மட்டும் சொன்னேன், 2 ஸ்லைட் மட்டும் சொன்னேன். எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? சரி, எப்போ ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணது இந்த பாடல் இதுதான் 1960 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ப்ளே பண்ணிட்டாங்க, அபிஷியலா ப்ளே பண்ணிட்டாங்க. பட் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது கவர்மெண்ட் ஐஓசிக்கு இன்ட்ரோடியூஸ் சொன்ன அபிஷியல் ஆகுனது எந்த வருஷம் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்க? 1958. எப்போ ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணது ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணது இருக்கா? ஒரு கொஸ்டின் வருது. முதலில் இசைக்கப்பட்டது, அதிகாரப்பூர்வமாக இசைக்கப்பட்டது. 2 வார்த்தை. முதலில் இசைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு. அதிகாரப்பூர்வமாக இசைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா? இப்போ முதலில் இசைக்கப்பட்டது அப்படின்னா 1896. அதிகாரப்பூர்வமாக இசைக்கப்பட்டதுன்னா 1960. 1896ல ஏதென்ஸ், 1960ல ரோம். சரியா? இந்த 2 வார்த்தையை ஞாபகம். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்கணும் அப்படின்னா இப்படிதான் கேட்க முடியல, வேற கேட்க முடியும். வேற ஒன்றும் புதுசா வேற ஒன்றும் ரெண்டு 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 பினாமினாவை வந்து எப்படியா கனெக்ட் பண்ணி உங்க கன்ஃபியூஸ் பண்ண பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்புறம் இந்த ஒலிம்பிக் ஃபிளேம், தமிழே பேரும் கதை தானே. ஓகே, ஒலிம்பியா அப்படிங்கிற அந்த ஹிரா டெம்பிள், இந்த காடஸ் ஹிரா இருக்காங்களா, அவங்களோட டெம்பிள் வந்து ஒரு பரவளைய கண்ணாடியை பயன்படுத்தி சூரிய ஒளி கதிர்களை பயன்படுத்தி முதல்ல அதை பத்த வைக்கிறாங்க. அப்புறம் 1928ஆம் ஆண்டு நெதர்லாந்துல நடந்த ஆம்ஸ்டர்மிக் ஒலிம்பியில வந்து அது வந்து முதல்ல திருப்பி அதை வந்து நவீன காலத்துல வந்து அதை முதல் ஏற்றப்பட்டது. ஜோதி தொடர் ஓட்டம், இதுல சில கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஓட்டப்பந்தய வீரர்களின் ஒரு நீண்ட தொடர் ஓட்டம் போட்டி நடைபெறும் இடத்திற்கு ஜோதிகளை எடுத்து செல்கிறது. ஓட்டப்பந்தய வீரர்கள் ஒரே ஜோதியை அடுத்தவருக்கு கொடுப்பதில்லை, ஜோதி மட்டுமே அடுத்த ஜோதி என்பவருக்கு கொடுக்கப்படுது. அதாவது அவங்க 2 ஸ்டிக் வச்சுப்பாங்க, அந்த ஒலிம்பிக் டார்ச் லைட் வந்து வச்சிருப்பாங்க, அந்த ஃபயரை மட்டும் லிட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அந்த ஃபயரை மட்டும் லிட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அந்த அந்த ஸ்டிக்கை அவங்களே வச்சுக்கலாம், எந்த ஆத்லெட் கொண்டு வரோன்னா அதை அவங்களே வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். நம்ம
பெருமையான ஒரு விஷயம், த லாரன்ஸ் ஆஃப் ஃபார் தட் அத்லெட்ஸ். யா, அப்புறம் கொப்பரையே ஏற்றுறாங்க. அதாவது அந்த ஒலிம்பிக் டார்ச் வந்து ஹிட் பண்ணி ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து ப்ரொசீடட் அப்படிங்கிற வார்த்தை, அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ அது வந்து எண்ட் ஆஃப் த கேம் வரைக்கும் அது அமையக்கூடாது. யா, முதல் ஜோதி தொடர் ஓட்டம் 1936 பெர்லின் போட்டிகள்ல வந்து தொடர் ஓட்டம் ஆரம்பிச்சது பெர்லின் ஒலிம்பிக்ஸ்ல. முதலில் ஏற்றப்பட்டது 1928 ஆம்ஸ்டர்டாம். சரியா, நெதர்லாந்துல தொடர் ஓட்டம் பண்ணது கண்டினியூஸா வந்து அடுத்தடுத்து கிரீஸ், பல்கேரியா, யுகோஸ்லேவியா, ஹங்கேரி, ஆஸ்திரியா, செக்கோஸ்லோவியா, ஜெர்மனி, இங்க இடங்கள்லாம் வந்து 3331 ஓட்டப்பந்தய வீரர்கள் ஜோதி சுமத்துறாங்க 1936 பெர்லின். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் சரிங்களா, ரெண்டு விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. ஒலிம்பிக் தொடர் ஓட்டம் அப்படின்னு கேட்டா 36 பெர்லின். ஒலிம்பிக் டார்ச்சிங் லிட் பண்ணது எப்போ, ஏற்றப்பட்டது எப்போ கேட்டா 1928. இந்த ரெண்டு கன்ஃபியூஷனும் மறக்கக்கூடாது. இதுதான் நம்ம வந்து கொஞ்சம் விடுற விஷயம். தொடர்ந்து நடைபெறும் பார்வையும் அன்று முதல் ஒவ்வொரு கோடைகால விளையாட்டு போட்டிகளும் இது போன்ற தொடர்ந்து, அதாவது பெர்லின் ஒலிம்பிக்ஸ் சொல்றாங்க. இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் வரும் இல்ல, அடுத்துள்ள சென்டென்ஸ் 1964 முதல் குளிர்கால வின்டர் ஒலிம்பிக்லயும் 1964 இருந்து வின்டர் ஒலிம்பிக்ல. ஸோ 3 விஷயம். எந்த ஒலிம்பிக்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இந்த 64ல வின்டர் ஒலிம்பிக்ல முத ஒலிம்பிக் ஜோதிய ஏத்துறாங்க. தொடர் ஓட்டமும் நடைபெறுது, ரெண்டுமே நடக்குது. 36ல பெர்லின் ஒலிம்பிக்ஸ்ல அந்த ஓட்டம், அந்த மார்ச்சிங் நடக்குது, தொடர் ஓட்டம், அந்த ரன்னிங் நடந்துட்டு இருக்கு. தொடர் ஒருத்தர் மாற்றி மாற்றி கொண்டு போற அந்த விஷயம் நடக்குது. அடுத்து ஒலிம்பிக் ஜோதி முதலில் ஏற்றப்பட்ட ஆண்டு 1928. இந்த 3 விஷயம் மறந்தாரு. அந்த ஏத்துனா அந்த ஃபயர் வந்து எண்ட் ஆஃப் த கேம் வரைக்கும் அது வந்து கண்டினியூஸா ரிஜியன். இது ஒரு கௌரவமான பொறுப்பு. ஜோதி ஏந்தி செல்வது ஒரு கௌரவமாக கருதப்படுகிறது. விளையாட்டு வீரர்கள் மற்றும் பிரபலங்களுடன் சமூக சேவை பணியில் சிறந்து விளங்கும் உள்ளூர் மக்களும் இந்த வாய்ப்பு பெரும்பாலும் மக்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பிரேயரா சில கைஜீரியா இருக்குது, யார் யாருக்கு பண்ணுவது பார்த்தேன். ஓட்டப்பந்தய வீரர்கள் ஒரே ஜோதி அடுத்தது கொடுப்பதில்லை, ஜோதி மட்டுமே. அதாவது அந்த அந்த ஸ்டிக்கே டோட்டலா மாத்திரல, அது அப்படியே லிட் பண்ணி அடுத்ததுக்கு மாத்திருவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து ஒலிம்பிக் எம்பளம்ஸ். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த எம்பளம் வந்து மாறுபடும். நம்ம இந்தியா நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி இருக்கும் இது பாருங்க. அடுத்த வருஷம் லாஸ் ஏஞ்சல்ஸ் 28க்கு என்ன வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஒரு பெண் பறக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. லண்டன் ஒலிம்பிக்ஸ் என்ன இருந்துச்சு, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சிட்னில என்ன இருந்துச்சு, டோக்கியோல, பீஜிங், டோக்கியோல இந்த ஆலிவ் லீவ் மாதிரியே ஒரு சிம்பிள் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆலிவ் லீவ் ஏதென்ஸ் நடந்தா ஆலிவ் லீவ் தான் வச்சிருப்பாரு. முதல் சிம்பிள் என்ன வச்சிருப்பாரு, அந்த ஆலிவ் லீவ்ல மேல ரீத் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரீத் மாதிரியே ஒரு இதை பண்ணிருப்பாரு. ஸோ ஒவ்வொரு ரியோ ஒலிம்பிக்ல இதோ சம்திங் இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு மீனிங் இருக்குங்க. ஒவ்வொருக்கும் ஒரு மீனிங் இருக்கு. இந்தியா நடத்தினா இந்தியா என்ன கொண்டு வரும் அப்படிங்கிறது வந்து அதான். Each Olympic Games has its own Olympic emblem, which is designed integrating the Olympic rings with one or more distinctive elements. எல்லா இடத்துலயும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒலிம்பிக் ரிம்ப கன்லிங் அந்த ரிங்ஸை வந்து கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும். சும்மா அவங்களோட ஓனா வந்து கொடுக்க கூடாது. எல்லா இடத்துலையும் பாருங்க ஒலிம்பிக் ரிங் வந்து கரெக்டா இருக்கா. 1924 பாரிஸ்ல, பட் மற்ற எல்லா இடத்துலயுமே இருக்கு பாருங்க. ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் நடத்தும் குழு அல்லது போட்டியை நடத்தும் நாட்டின் தேசிய ஒலிம்பிக் குழு ஆகியவற்றா இச்சின்னங்கள் உருவாக்கப்பட்டன. நேஷனல் கமிட்டி அந்த எந்த ஹோஸ்ட் கண்ட்ரி அவங்க வந்து உருவாக்காங்க. ஒலிம்பிக் போட்டிகளுக்கான சின்னங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் ஐஓசி தான் அது வந்து ஒப்புதல் அளிப்பாங்க. சும்மா இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிட முடியாது. நாட்டோட பாரம்பரியத்தை கெடுக்கிற மாதிரி, ஒலிம்பிக் போட்டியோட வேல்யூவை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், சில கிரைட்டீரியா இருக்குது, அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அனைத்து சின்னங்களும் சர்வதேச ஒலிம்பிக்கின் உரிமையாகும். இந்த சின்னங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஐஓசி கண்ட்ரோல்ல போயிடும். அது ஐஓசியோட எம்பளம் நாட்டுல தான் நடத்திட்டு இருக்கு. ஆனா அப்புறம் ஃபர்தரா யூஸ் பண்ணா அந்த கண்ட்ரி யூஸ் பண்ண முடியாது. அது ஐஓசியோட உடமையா மாறிடுச்சு. அவங்க பாட்டன் ரைட்ஸ் வாங்கிடுவாங்க, ஐஓசி பாட்டன் ரைட்ஸ் வாங்கிடுவாங்க. இது கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயங்க. தமிழ்லயே போயிடலாம் இது.
டைமும் அதாவது 1900 நேற்று கூட இந்த கொஸ்டின் அசைன்மெண்ட்ல எல்லாருமே போட்டுருந்தீங்க. வெரி குட். 1900 நம்ம வந்து இந்தியா வந்து முதல்ல என்னாச்சு ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சரிங்களா? நார்தன் பிக்சர்ங்கிற ஒரு இந்திய பிரதிநிதிய அங்க லீவ்ல இருக்காரு. எங்க இருக்கு லீவ்ல இருக்காரு? பாரிஸ்ல இருக்காரு. அவங்களோட கண்ட்ரோல் நம்ம இருந்துச்சு. இங்கிலாந்து கண்ட்ரோல் நம்ம இருந்தோம். அதனால ஓகே இந்தியன்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1920 நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம். யார் பார்ட்டிசிபேட் பண்ணா, எப்படிப்பட்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஸோ அப்படிங்கலாம் நம்ம அந்த கேள்விக்கு போக வேண்டாம். பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம். அப்புறம் 1920 மற்றும் 1924 ஒலிம்பிக்ல நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்தியா ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு தேசிய விளையாட்டு அமைப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு 1920-24 பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த மனிதர் இருக்கா பார்த்தீங்களா, இந்த சர் தோராப்ஜி டாடா அப்படிங்கிறத வலியுறுத்தாரு. அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்து என்ன செய்யறாரு, நமக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தேவை, நம்ம நாட்டுக்கு என்ஓசி வேணும் அப்படின்னு அவர் வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்றாரு. அப்போ யார் இருக்கா ஆட்சியில? இங்கிலாந்து கவர்மெண்ட் ஆட்சியில இருக்கு இல்லையா? ஸோ அவங்க நம்ம இதெல்லாம் பார்ப்போம். இதை கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்ப்போம். இந்த விஷயத்த நம்ம டீட்டெயிலாவே வந்து பிசிக்கல் எஜுகேஷன் இந்தியாவில அந்த ஹெட்ல வரும்போது நம்ம டீட்டெயிலாவே பார்ப்போம். என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, அதுல யார் யார் வலியுறுத்துறாங்க. ஏசியன் கேம்ஸ்க்கு இதே மாதிரி ஒரு ஃபேமையா நடக்கும், இன்சிடென்ட் நடக்கும். ஸோ அப்ப அந்த யார் கொண்டு அந்த ஏசியன் கேம்ஸ் வந்து நம்ம அப்போ ஏசியன் கேம்ஸ்க்கு தனி அமைப்பு வேணும். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ண உடனே 1920 போட்டிகளுக்கு பிறகு அந்த குழு மீண்டும் கூடியது. இந்த தோராப்ஜி டாடாவின் ஆலோசனை பேரில் ஒய்எம்சிஏ இந்திய உடற்கல்வி இயக்குனர் டாக்டர் நேரன் டாக்டர் நேரன் அப்படின்னு ஒய்எம்சிஏ பிசிக்கல் ரைடர் ஒருத்தர் இருக்காரு. அவரு எல்லாம் சேர்ந்து ஜாயின் பண்ணி இந்த என்ஓசி உருவாக்குறதுக்கான போராட்டம் பண்றாங்க. அப்புறம் ப்ரொஃபஷனல் ஆல் இந்தியா தமிழ்லேயே போகுது. 1923-24 ஆண்டுகளில் தற்காலிக அகில இந்திய ஒலிம்பிக் குழு, ஆல் இந்தியா ஒலிம்பிக் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்காலிகமா அதுக்கு இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து தற்காலிகமா ஒன்று உருவாக்குறாங்க. ஆல் இந்தியா ஒலிம்பிக் கேம்ஸ் இன் பிப்ரவரி 1924. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி 1924 என்ன பண்றாங்க, ஒரு டெம்பரவரி அசோசியேஷன் ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து உருவாக்கி அதை அப்படியே நடத்தி கொண்டு போறாங்க. ஏன்னா நம்ம வந்து எங்க இருக்கிறோம், பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருக்கும். அப்புறம் 1927 இருக்கிறாங்க தமிழக 1923-24 ஆண்டுகளில் தற்காலிக அகில இந்திய ஒலிம்பிக் குழு அமைக்கப்பட்டது. அது 1924 பிப்ரவரியில் அகில இந்திய ஒலிம்பிக் போட்டிகளை பின்னர் இந்தியாவின் தேசிய விளையாட்டு கழகமாக மாறியது. இந்தியாவின் தேசிய விளையாட்டு கழகம் மாறிச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. A provisional All India Olympic Committee was set up. It organized the All India Olympic Games in February 1924, later known as National Games of India. அது ஒரு தேசிய விளையாட்டாக மாறியது. அது ஒரு அசோசியேஷன். 8 athletes from these games represented India at the Olympic 1924 Paris Olympics. இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சரி, இப்போ ஒரு கொஸ்டின். முதல்ல இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ண ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் ஒலிம்பிக் சொல்லியாச்சு. முதல்ல ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ண போட்டி எது? இதுல 3 வித்தியாசமா கொஸ்டின் கேட்கலாம். போட்டி எது அப்படின்னா 1924 பாரிஸ் ஒலிம்பிக். ரெண்டுமே பாரிஸ் ஒலிம்பிக் தான். சரிங்களா? ஒரு ஃபார்ம் பண்றாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 8 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது வந்து 1924 பாரிஸ் நடக்குது. அப்புறம் 1927 த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்டு வித் சர் தர்போஜி தாதா as founding president and Dr. ஏஜி நவகரன் as secretary. 1924 என்ன 27 ஆரம்பிறாங்க. ஐஓஇங்கிற ஒரு இதை ஃபார்ம் பண்றாங்க. யாரு பிரசிடென்ட்? சர் தர்போஜி தாதா, அவரு பிரசிடென்டா இருக்காரு. நவகரன் செக்ரட்டரி. யாரு? பிசிக்கல் டைரக்டர் ஆஃப் ஒய்எம்சிஏ. அவர் என்ன பண்றாரு? செக்ரட்டரியா இருந்து அந்த அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி விளையாடுறாங்க. இனிஷியலி அடுத்து 46-48 நடக்குது. இதெல்லாம் வருஷம் இந்த சைட்ல போட்டுருப்பாங்க. Initially, Indian Olympic Association selected
ஸ்போர்ட்ஸ் பெர்சன் ஃபார் தி ஒலிம்பிக்ஸ் சரி செலக்ட் பண்ணிட்டாங்க. பை த 46 and 47 ஐஓசி ரோல் வாஸ் லிமிட்டட் டு சென்டிங் த இந்தியன் டீம். சும்மா பிளேயர் அனுப்புறது, டிரான்ஸ்போர்ட், போர்டிங், அக்கமடேஷன், இது மட்டும் தான் அவங்க வேலை. For the 1948 Olympics, the team athletics, swimming, weightlifting, wrestling, boxing, football, and hockey were sent. Each selected by its national sports federation. அதாவது ஒலிம்பிக் அசோசியேஷனோட வேலை என்ன இருந்திருக்கு, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட வேலை அவங்களுக்கு அக்கமடேஷன் கொடுக்கறது, டிரான்ஸ்போர்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஒன் செகண்ட்ங்க. சாரி ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. அப்போ 1946, 48 என்ன ஒலிம்பிக் நடந்திருக்கும் யாராவது சொல்ல முடியுமா? 1948 ஆரம்பிச்சது, 48 ஒலிம்பிக் நடந்திருக்கா? வேர்ல்டு வார் யாராவது சொல்ல முடியுமா? லண்டன் ஒலிம்பிக் நடந்திருக்கு 1948ல லண்டன் ஒலிம்பிக். யா ஸோ அந்த டைம்ல இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஐஓஏ வேலை என்ன, அக்கமடேஷன் கொடுக்குறது, டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்குறது, அதுதான் அவங்களோட வேலை இருக்கு. பட் அவங்களோட கோச்சிங் பண்றது எல்லாம் முழுசா வேலை என்ன, அந்த ஃபெடரேஷன் பார்த்துருக்காங்க. ஃபெடரேஷன் பார்த்து அவங்க வந்து யாரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. From 1948 onwards, India began sending the teams in multiple sports selected by their respective national sports federation. Over the years, IOA expanded its outreach and became coordinating body, sending the teams to the Olympics. Later, IOE also started sending the teams to the Commonwealth and Asian Games. அதுக்கப்புறம் என்னாச்சு, 48க்கு அப்புறம் ஒலிம்பிக், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐஓஏ வந்து அது வந்து அவுட்ரீச் ஆயிட்டாங்க, தனக்குரிய பெரும்பான்மையை அவங்க எடுத்தாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இதுல யார் யார் இருக்கிறா? இதுதான் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுங்க, பிரசிடென்ட், இதெல்லாம் பாத்துக்கோங்க, உங்க நேம்ஸ் இதெல்லாம் பாத்துக்கோங்க. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு இல்லையா, சரத்கமல், டேபிள் டென்னிஸ் பிளேயர். தமிழ்நாடா ஆந்திராக்காரர், பட் நவ் ஹீஸ் இன் தமிழ்நாடு, சென்னை. சரிங்களா? ஸோ பிடி உஷா மேம் இவங்க தான் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடென்ட் யாரு என்னங்க டீட்டெயில் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க தெளிவா இதெல்லாம் மனப்பாடம் தான், இல்லை வேற ஒண்ணுமே சொல்லித்தரதுக்கு இல்லை. மேரி கோம் யாரு, ஸோ அவங்க அத்லெட் கமிஷனர் இருந்திருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர் இவர் ஒரு அத்லெட். இது எல்லாருமே அத்லெட் தான். அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க, எல்லாருமே அத்லெட் தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யார் யாருங்கிறத அப்படியே தெளிவாக படிச்சுக்கோங்க. தமிழ்லையும் கொடுத்துருக்குறேன். மெம்பர்ஸ் ஆஃப் த ஒலிம்பிக் அசோசியேஷன், ஐஓஏல இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் நம்ம எப்படி வந்து இந்தியா வந்து ஐஓசியை ரெகனைஸ் பண்ணி ஒரு மெம்பரை வந்து நம்ம நிதா அம்பானியை வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா ஒலிம்பிக் கமிட்டிக்கு, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிக்கு. அதே மாதிரி இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் செயல்படுறதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து நேஷனல் ஃபெடரேஷன்ஸ், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன், அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஹாக்கி இந்தியா, ஸ்விமிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி பாருங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் ஒரு மெம்பர்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒரு மெம்பர். நேஷனல் ஃபெடரேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ரெகனைஸ்டு பை ஐஓஏ. ஐஓஏ ரெகனைஸ் பண்ணி ஒலிம்பிக் ஐஓசி ரெகனைஸ் பண்ணியிருக்க ஃபெடரேஷன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ரெகனைஸ் பண்ண நேஷனல் ஃபெடரேஷன்லாம் நினைச்சுவாங்க ஒலிம்பிக் கமிட்டியில் மெம்பராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் ஒலிம்பிக் அசோசியேஷன், தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன், கர்நாடகா ஒலிம்பிக் அசோசியேஷன், கேரளா ஒலிம்பிக் அசோசியேஷன், இவங்களும் மெம்பர் இருப்பாங்க. அப்புறம் ஐஓசி மெம்பர்ஸ், ஐஓசியில் மெம்பராக இருக்காங்கல்ல மிஸ்ஸஸ் நிதா அம்பானி, ஸோ இவங்களும் ஐஓஏல மெம்பரா இருப்பாங்க. அதர் ரெகனைஸ்ட் மல்டி ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், ரெகனைஸ்ட் நேஷனல் அண்ட் ரீஜனல் மல்டி ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன். இந்த மல்டி ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இதுல இந்த ஸ்னூக்கரு, அப்புறம் இந்த கோல்ஃப்,
அப்புறம் சில கான்ஸ்டியூஷன்ஸ் மெம்பர் ரூல், இது நிறைய பேர், இதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்தியன் கேம்ஸ், இந்திய கலாச்சாரங்கள் வளர்ந்த கேம்ஸ், இதுல சிலம்பம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்காங்க. இது நம்ம ஒரு பேசும் பொருளாயிரம் பேசலாம், சரிங்களா? அதை விட்டுலாம். ஸோ இதெல்லாம் இவங்கள மெம்பர் இருப்பாங்க, சரிங்களா? இதுதான் ஒலிம்பிக்ல. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீ பார்த்தது போக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வின்டர் ஒலிம்பிக்னா என்ன, எப்ப ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஆஹ் அதுக்கப்புறம் பாராலிம்பிக்ஸ்னா என்ன, அதுல இம்பார்ட்டன்ட் என்ன, ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ், ஒலிம்பிக் வேல்யூஸ், இன்னும் சில விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இது மூணே டாபிக் மட்டும் நம்ம ஒரு தடவை பார்த்து, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு பார்த்து நம்ம கேன் கோ ஃபார் ஏஷியன். நாளைக்கு ஏஷியன் சரிங்களா? ஸோ இதோட டெஸ்ட், மற்றொரு டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நான் சேர்த்து நான் போட்டுறேன். கொஞ்சம் 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 நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். நான் ஒரு 2-3 நாள் வந்து அவுட் ஸ்டேஷன் வெளியே போறேன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளவு குயிக்கா டெஸ்ட் போடுமோ டெஸ்ட் போட்டுறேன். பட் இந்த விஷயங்கள்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இன்னும் வேற என்ன விஷயங்கள் கேதர் பண்ண முடியுமோ இதெல்லாம் நீங்களே கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு கைடு தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோம், வந்துடும். சரி, நம்ம இந்த செஷனை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லீக் போடுறேன், குயிக்காக ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? தேங்க்யூ.